காலேஜ் முடிஞ்சு மெட்ராஸ் வரும்போது அன்றைக்கி ராத்திரி காதல்லாம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சது. அம்மாவை முதல்ல பார்த்தப்போ உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்னு எனக்கு தெரிஞ்சது. அவளை பார்த்த உடனே எனக்கு அம்மா ஞாபகம் தான் வந்தது டாடி. ஏய் சூர்யா, மா உலகத்திலேயே நீ தான் ரொம்ப அழகுன்னு நினச்சிட்டு இருந்தேன். உன்னை மிஞ்ச ஒருத்தி வந்துட்டாமா. Ticket please. Sir, எத்தனை மணிக்கு சாப்பிட்டாங்க? 6:30 ரீச் ஆயிடும். Okay. Ticket please. what the hell? Oh my God, what a woman. Hi. Hi. Hello. I'm Meghna. Hi Meghna, I'm Surya. REC Trichy. Huh? Computer engineering. Final year முடிச்சிட்டேன். வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். REC Trichy. ஐயோ, ஒரே ஊர்ல 4 வருஷம் வந்திருக்கோம். ஒரு வாட்டி கூட பார்க்கலையே. என்னடா பண்ணிட்டு இருந்த சூர்யா? நான் மூகாம்பிகை, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஃபைனல் இயர் எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கேன். முடிச்சிடுவேன்னு நினைக்கிறேன். ரிசல்ட்ஸ் வந்தோன்னு தான் தெரியும். புக்ஸ் எல்லாம் கூட எதுக்கும் அப்படியே வச்சுருக்கேன். நானும் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன். நான் உன்னை பார்த்துருக்கேன். ம், என் காலேஜில் கல்ச்சுரல்ஸ்க்கு நீ வந்திருந்த. ஆ, You won first prize too. Light music. யா You're a guitarist. யா யா கிட்டாரிஸ்ட், யா. ஆனால் நான் உன்னை பார்த்ததே இல்லையே. என்னது ஒன்றும் இல்லை. இப்படின்ற அப்படின்ற மூச்சு வாங்குதா? ஆமாம். You need a doctor? நோ, ஒன்றால் தான் மூச்சு வாங்குது. ஃப்ளாட் பண்ண ட்ரை பண்ணுறியா? நிஜமா உண்மையிலேயே மூச்சு வாங்குது. அண்ட் ஐ டோன்ட் நீட் அ டாக்டர். ஐ நீட் சம் ஆக்சிஜன். ஐயோ, உட்கார முடியல என்னால் இங்கே.
கிடைச்சதா? ஆக்சிஜன் தம தானே? சச்சா, ஐ டோன்ட் ஸ்மோக். இப்போ யோசிச்சு பார்க்கும்போது அது சரியா தப்பான்னு புரியல. நீங்கள் அம்மா பார்த்த உடனே உங்கள் காதில் அவங்ககிட்ட சொன்னீங்கல்ல, அது மட்டும்தான் என் மனசில் ஓடிட்டு இருந்தது. பிடிச்சிருக்குன்னு சொல்லிடு. டெல் யூ லைக். சொன்னேன். உங்கள் அம்மா பார்த்தோன்னே எனக்கு அப்படி தான் இருந்தது. உண்மையை தான் சொன்னேன். ஐ fell in love the minute I saw her. அப்புறமா தான் I realized it was lust. Sorry darling. I've fallen in love with you, Meghna. Hey, கேவலமா நினைக்காத. உண்மையிலேயே உன்னை பார்த்த உடனே ஒரு பவுண்டிங் ஹார்ட் பீட், இளையராஜா பேக்ரவுண்ட் ஸ்கோர், வெள்ளை ட்ரெஸ் போட்ட பொண்ணுங்க, இந்த காட்ஃபாதர் புக் படிச்சிருக்கியா? அதில் வர இந்த தண்டர்போல்ட், எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மா பார்த்தோன்னு ஆன மாதிரி எல்லாம் ஒரே செகண்டில். ஐ எம் இன் லவ் வித் யூ மேக்னா. ஒரே செகண்ட், ஜஸ்ட் 1 செகண்ட். No. People are sleeping. என் இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் என் கனாவே, என் இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் என் கனாவே, நினைவிலே புது சுகம் தருததா, தொடருதே தினம் தினம் தருததா, என் இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் என் கனாவே, ததததா. Not bad at all. நல்லா இருந்தது. இப்படியெல்லாம் நான் பிஹேவ் பண்ணதே இல்லை. இந்த அளவுக்கு எனக்கு கட்ஸும் இருந்ததில்லை, இருக்குன்னு கூட தெரியாது. ஆனால் இதுக்கு முன்னால் உன்ன மாதிரி ஒரு பொண்ணையை நான் பார்த்ததில்லை. ஐ ஜஸ்ட் ஒன்ட் வாண்ட் லெட் யூ கோ. அதனால அதை சொல்லி ஆகணும். ஐ எம் இன் லவ் வித் யூ. இப்போ நான் என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்குறேன்? எனக்கு இந்த பார்த்தோன்னே லவ்ன்ற ஃபீலிங்கில் நம்பிக்கை இல்லை. நீ பார்க்க நல்லா இருக்க. நீ பண்ண சேஷ்டெல்லாம் எனக்கு பிடிச்சிருந்தது. உன்னை முன்னாடியே பார்த்துருக்கேன், ஸோ உன் கூட பேசினேன். ஆனால் காதல் இல்லை. அதுக்கு நம்ம பேசணும், பழகணும்னு நினைக்கிறேன். ஒருத்தர் புரிஞ்சுக்கணும். எனக்கு தெரியவே பழகலாமே. அது அவ்வளோ ஈஸி இல்லை. சரி, ஓகே, ஃபைன், புரியுது. ஒன்றும் வேண்டாம், ஒரு 3 கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? நோ. மரமாம என்கேஜ்மெண்ட்? நோ. யாரையாவது லவ் பண்ணுறியா? இல்லை. அது போதும். நீ எங்கே இருந்தாலும் உன்னை தேடி வருவேன். I'll come into your life, Meghna, and I'll sweep you off your feet. Yeah? Yeah. We'll see. We'll see. போய் படுத்துக்கோ. உன்னை ரொம்ப நேரமாக கண் முடிக்க வச்சுட்டேன். ஐம் சாரி. அவள் வேற என்ன சொல்லுவான்னு எதிர்பார்த்தேன், தெரியல, சொல்லிட்டேன். I was crazy in love. மேக்னாவையும் எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடணும்னு மனசுல இருந்தது.
இங்கே என்ன பண்ணுற? நான் வருவேன்னு சொன்னேன்ல. ஓ இதுவா? பயப்படாத, பாடலாம் மாட்டேன். நீ என்ன மறந்துருந்தீன்னா அதான் டக்குன்னு ஞாபகம் வர கிட்டார், அதே டிஷர்ட், ஜீன்ஸ் கொஞ்சம் ஓவராக இருக்கா. வேற யாராவது கதவை திறந்துருந்தா? அப்பாவுக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. கரெக்டு தானே, அப்பானா அப்படி தான் இருக்கணும். ஆனால் இப்போ அவர் வீட்டில் இல்லைன்னு தெரியும். அப்பா அம்மா வெளில போகிறத பார்த்தேன். வீட்டில் வேற யாரும் இல்லைல்ல? அண்ணன் இல்லைல்ல? ஐயோ இப்படி சிரிக்காத மேக்னா. நீ மறந்துருப்பேன்னு நினைச்சேன். ரியலி நீ மறுபடியும் வந்து நிற்பேன்னு நினைக்கவே இல்லை. என்ன வேணும்? பேசணும், பழகணும். அப்போ தானே சொன்னேன். அந்த முயற்சியில் இறங்கலான்னு பார்த்தேன். கேன் ஐ டேக் யூ அவுட்? டின்னர், பிரேக்ஃபாஸ்ட், காஃபி, லஞ்ச், டீ, டின்னர். நாளைக்கு நாளைக்கு நோ ப்ளீஸ். இப்போ முடியாது. நாளைக்கு ரொம்ப கஷ்டம். கண்டிப்பாக முடியாது. நிறைய வேலை இருக்குது. ஒரு வாரத்தில் ஐ எம் லீவிங் அவுட் ஆஃப் டவுன் அண்ட் அவ்வளோ ஈஸியாக வெளியே மீட் பண்ண முடியாது. அப்பா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட். அவுட் ஆஃப் டவுன் போகிறேன்னு சொன்னியே, ட்ரிச்சியா? அமெரிக்கா. என்ன அமெரிக்காவா? ம் ஓ சும்மா ஹாலிடே? இல்லை, படிக்க போகிறேன். எம்எஸ் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங். எம்எஸ்? எது இந்த 2 வருஷம் சொல்லி கொடுப்பாங்களே அதுவா? ஓ ஏய், இப்போ தான் ஃபைனல் இயர் எக்ஸாம்ஸே எழுதியிருக்கேன். அதுக்குள்ளே கிளம்புறாங்கிற? ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் புட்டுக்குச்சுன்னா அங்கேருந்து திரும்ப வருவியா? மார்க் ஷீட்லாம் அங்கெல்லாம் சேர்த்துக்கவே மாட்டாங்க. கோர்ஸ் ஆகஸ்டில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் ஒரு ப்ராஜெக்ட் முன்னாடியே பண்ண போகிறேன். இன் அரேஞ்ச்மெண்ட் வித் யூனிவர்சிட்டி ஸ்டார்ட்ஸ் நெக்ஸ்ட் வீக். அண்ட் புட்டுக்க சான்ஸே இல்லை. ஐம் எக்ஸ்பெக்டிங் 99% மார்க்ஸ் ஆவரேஜ். 3 years தான் போர்ட் டாப்பர், ஸ்டேட் டாப்பர், நான் ஆல் இண்டியா ரேங்க் ஹோல்டர். அட்டேங்கப்பா. ஒரு வாரத்தில்னா நெக்ஸ்ட் சண்டே. கண்டிப்பாக போகணுமா? என்னுடைய ஆம்பிஷன், அப்பாவோட கனவு. அது மட்டும் இல்லை, படிச்சுட்டு அங்கேயே இருந்துடலாம் தான் பிளான். புத்திசாலிங்க எல்லாரும் அங்கே போய் படித்து வேலை செஞ்சா எப்படி? அங்கே படித்து அங்கே வேலை செஞ்சு காசு வாங்கி அங்கே டேக்ஸ் கட்டுவீங்க. அங்கே நாடு நல்லாயிருக்கும். இங்கே படித்து இங்கே வேலை செஞ்சு இங்கே டேக்ஸ் கட்டலாம்ல? நம்ம நாடு இன்னும் நல்லாயிருக்கும். நானும் நல்லா இருப்பேன்ல? அன்னைக்கு இந்த விஷயத்தை தெளிவாக சொல்லியிருக்கலாம்ல. 5 நாள் வேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டேன். அடுத்த நாளே வந்திருப்பேன் கிட்டாரை தூக்கிட்டு. இதுக்கு தான் டீசெண்டாகவே இருக்கக்கூடாதுல்ல? But I'm in love with you. Completely. இனி வாழ போகிற வாழ்க்கை பூரா நான் உன் கூட தான் இருக்கணும். Sorry. What do I do? அது எப்படி பார்த்தோன்னே இல்லை வரும்? புரியல எனக்கு. யூ டோன்ட் நோ மீ அட் ஆல். யூ ஜஸ்ட் அட்ராக்டட் டு மீ. அப்போ இது லாஸ்ட் தானே, நாட் லவ். ஓகே, ஸோ வி லைக் ஈச் அதர் அண்ட் ஐ ஃபால் ஹெட் ஓவர் ஹீல்ஸ் இன் லவ் வித் யூ. அதுக்கப்புறம் அப்பா அம்மா கொண்டு பிடிக்கணும். அப்பா ஷுட் பி கன்வின்ஸ்ட். அவர் கேட்பாரு, என்ன வேலை, என்ன படிச்சிருக்கான், நல்ல பையனா, இஸ் இட் டால் டாக் அண்ட் ஹேண்ட்ஸம், நிறைய சம்பாதிக்கிறானா, உன்னை நல்லா பார்த்துப்பானா, உயிரை உனக்காக கொடுப்பானா? Of course. சரி, சூர்யா தான் அவர் சொல்லணும். உன் வீட்லேயும் அப்படி தானே? Yeah. இந்த பொண்ணு தானே உன் அம்மாவும் சொல்லணும்ல? Yeah. 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 அமெரிக்காவில் எந்த யூனிவர்சிட்டின்னு சொன்னேன்? பெர்க்லி, சான் ஃப்ரான்சிஸ்கோ. வரேன். உனக்கே இது ரொம்ப டூ மச்சாக தெரில. உன் பாஸ்போர்ட்டை கண்டிப்பாக எடுத்து வச்சுருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு எலிஜிபிலிட்டியே இல்லாத கேண்டிடேட் நீ.
இத்தனை நாளா உனக்கு இது தோணவே இல்லையாடா? ஒரு வார்த்தை கூட அந்த பொண்ணை பத்தி நீ பேசலையே. இப்போ மட்டும் என்னடா திடீர்னு? The woods were lovely, dark and deep, மச்சான். என்ன மச்சான்? I had miles to go மச்சான்? and promises to keep. ஆ, But I'm all done now. அது சரி. என்னால் அவளை மறக்கவே முடியல மச்சான். முதல்ல வீசா கிடைக்குதான்னு பார்ப்போம். ஓகே பாய். டேய் மச்சான், ஆல் தி பெஸ்டா. Why should I give you this visa? Your bank account's no good? You might just disappear there and never come back. Well, because I'm in love. I'm in pursuit of that love. I have no interest in America. I don't want to work or live there. My girl's there. I need to find her, boo her, bring her back to my mom, dad, and then marry her, live life with her here. And that's why I need to give me a visa. That's the craziest thing I ever heard. I'll tell you what. I'm going to give you a 5-year multiple entry visa. Wow. Tell me about this girl. You don't know where she is. How the hell are you going to find her? Hi, does Meghna live here? Yeah, she's upstairs. Oh, Go on up. Okay, thanks. யார் நீ? சூர்யாவா? ஏன் வந்த? நான் உன்னை முன்னாடி பார்த்திருக்கேன். எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. ஐயோ. ச்சே. என் இனிய பொன் நிலாவே பொன் நிலவில் என் கனாவே என் இனிய பொன் நிலாவே பொன் நிலவில் என் கனாவே நினைவிலே புது சுகம் தருததா தொடருதே தினம் தினம் தருததா என் இனி ஹாய். ஹாய். Don't tell me. நீ பர்க்லி யூனிவர்சிட்டியில படிக்கிற? எப்போ ஜாயின் பண்ண? சான்ஸே இல்லை. ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் பேப்பர் இருக்குல்ல ஃபைனல் இயரில், அவனை நான் இன்னும் பாஸ் பண்ணவே இல்லை. இப்போ தான் வேறு மறுபடியும் எழுதியிருக்கேன். 3rd attempt. இந்த வாட்டியும் 10 மார்க் மேலே வராது. மறுபடியும் எழுதும் ஏப்ரல் இல்லை செப்டம்பரில். அப்படியே ஃபர்ஸ்ட் கிளாஸ் எல்லாம் வாங்கினாலும் இங்கெல்லாம் வந்து படிச்சுட்டு இருக்க மாட்டேன். அப்புறம் what are you doing here? உன்னை பார்க்க தான் வந்தேன். வா. You're sure? Just come on. Come in. Okay. இதான் உன் வீடா? இங்கே தான் இருக்கேன். கேர்ள்ஸ் ஹாஸ்டலா? Come on. யூனிவர்சிட்டிக்கு வெளியில் ஸ்டூடெண்ட்ஸ் தங்குற இடம். sorority house. வா upstairs. ஹோட்டல் இருக்கியா? யா, இங்கே யூனிவர்சிட்டி அவென்யூ. அங்கே செக்இன் பண்ணிட்டு தான் உன்னை யூனிவர்சிட்டி ஃபுல்லாக தேடினேன். அப்புறம் இதோ பிடிச்சிட்டேன்ல. ஓகே. நைஸ் ரூம். யூ நோ வாட்? பேக் எடுத்துட்டு வந்துரு. இங்கே வந்து தங்க. ஏய், நோ நோ, நாட் இன் யோர் ரூம். இல்லை அங்கே இட்ஸ் நோ ப்ராப்ளம். இல்லை அங்கே வெறும் இங்கே பேக்ஸ் யூ கேன் ஸ்லீப் ஆன் த கவுச். வெறும் $40 தான். நாட் போற காலேஜ்ல $40? Yeah. No no no. The couch is very nice. நீ இங்கே தங்கலாம். Hey. Nobody does things like this. Nobody. பக்கத்து ஊரு பாம்பே கேரளா கூட ஓகே. இவ்வளோ தூரம் யாராவது வருவாங்களா? உன்னை இம்ப்ரெஸ் பண்ணும், ஒரு இம்பேக்ட் கொடுக்கணும்னு யோசிச்செல்லாம் வரல. செல்ஃபிஷாக உன்னை பார்க்கணும், உன் கூட இருக்கணும்னு நினச்சி வந்தேன். Well, I'm impressed. உங்களுக்கு தெரியுமா, அவள் கூட 90 days இருந்தேன். 90 பியூட்டிஃபுல் டேஸ். ஒரு இளையராஜா பாட்டு மாதிரி இருந்தது டாடி. What have you done to me? ஆ Surya, ஆ what have you done to me? வாட்? I'm in love. It's a beautiful feeling. I'm in love with you, Surya. இனி வாழ்க்கை உன் கூட நான் வாழணும். எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. எங்க அப்பாவுக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும். என்ன வேலை, என்ன படிச்சிருக்கா, எதுவுமே கேட்க மாட்டாரு. நீ நல்ல பையன் அவருக்கு தெரியும்.
என்ன நல்லா பார்த்துப்பேன்னு அவருக்கு தெரியும். எனக்காக உயிரை கொடுப்பேன்னு அவருக்கு தெரியும். சரி, சூர்யா தான் உனக்குன்னு அவர் சொல்லுவார். இந்த பொண்ணு தான் உனக்குன்னு உங்க அம்மாவும் சொல்லுவாங்கல்ல. அழகான ஒன்றையும் இந்த பிரிட்ஜும் தவிர இங்கே வேறு ஒன்றுமே இல்லை. ஐ திங்க் தீஸ் ஆர் பியூட்டிஃபுல். இது உனக்காக. தேங்க்யூ. தேங்க்யூ. என்ன? நான் பக்கத்தில் மோட்டல் இருக்குல்ல, அங்கே ரூம் எடுத்துக்கிறேன். நைட் அங்கே தங்கிக்கிறேன். அதான் கரெக்ட். I'll see you in the evening. கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறமா. ஓகே, பாய். வெயிட். என்ன? இல்லை, இங்கே இருக்கலாம். We'll be fine. Come in. என்ன ப்ராப்ளம்? நீ தான் ப்ராப்ளம். தலைகீழ நிற்க வச்சுட்ட. லைக் ஐம் ஷிவரிங். குளிர்னால இல்லை, மூளையெல்லாம் குழம்பி போச்சு. ஓ, எப்பத்துலேருந்து? உன்னை கிஸ் பண்ணல. டார்ச்சர் பண்ணாத. நீ அந்த மூலையிலேயே இரு, நான் இங்கே இந்த ஓரமாக படுத்துக்கிறேன். I love you, Surya. I really, really love you. She's in love with me, Daddy. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கா. பிடிச்சிட்டான். நேற்று சாயந்தரம் சொன்னா. நானும் 4 வருஷத்துக்குள்ளேன்னு சொல்லியிருக்கேன். ஆமாம்மா, தட் சென்சிபிள். அப்படி தான் இருக்கணும். வெரி குட் நியூஸ். பேஸ் கிட்டாரிஸ்ட் இஸ் நாதன், கீஸில் இருக்கிறது மனு, பின்னாடி பர்கஷன்ஸ் பிரவீன், ட்ரம்ஸில் சூர்யா, அண்ட் த லீட் கிட்டாரிஸ்ட் இஸ் சண்முகம். நாங்கள் பாட போகிற ஃபர்ஸ்ட் பாட்டு நினைவெல்லாம் நித்யா அப்படின்னு ஒரு படம். அந்த படத்துலேருந்து நீதானே எந்தன் பொன் வசந்தம், புதுராஜ வாழ்க்கை நாளை உன் சொந்தம். வருண், வாட் யூ டூயிங்? டேய் என்னடா மச்சான் அவன் பாட்டை மாற்றிட்டான். டேய் ஏதோ கலநோட்டை மாற்றுற மாதிரி ஷாக் ஆகிற. ஃப்ரீயாக விடு, எல்லாம் ஒரு கேல்குலேஸாக தான் பண்ணிகிட்ருக்கான். ஏய் மச்சான், எதை எடுத்து விட்றா.
நீதானே எந்தன் பொன் வசந்தம் புது ராஜ வாழ்க்கை நாளை உன் சொந்தம் உன் வாசல் ஹே வரவேற்கும் அந்நேரம் உன் சொர்க்கம் ஹே அரங்கேறும் கண்ணோரம் நீதானே எந்தன் பொன் வசந்தம் புது ராஜ வாழ்க்கை நாளை உன் சொந்தம் பாதை முழுதும் கோடி மலர்கள் பாடி வருமே தேவ குயில்கள் உன்னாடை ஹே மிதக்கின்ற பாலாடை உன் காலை ஹே குளிப்பாட்டும் நீரோடை நீ ஆடை அணிகளை சூடும் மறைகளில் ரோஜா மல்லிகை வாசம் முகவேர்வை துளியது போகும் வரையில் தென்றல் கவரிகள் வீசும் சந்தோஷம் முன்னோடு கை வீசும் என்னாலும் நீதானே எந்தன் பொன் வசந்தம் ஒரு ராஜ வாழ்க்கை நாளை உன் சொந்தம் என்னடி நித்யா Nits, sorry da. It was just a joke. He didn't see, promise. Nits, please da, come on. Nits, அவன் பார்க்கல. நித்யா பார்க்க முடிஞ்சதா? சொன்ன எல்லாம் ஹேண்ட்ஸமா இருக்கானே இந்த கிளாஸ்லயே. கேவலமா இருக்கு. தெரியும் உங்க எல்லாருக்கும் அவனை பிடிச்சிருக்குன்னு. நல்ல ஹைட், சாஃப்டான கண்ணு, கியூட், பர்ஃபெக்ட் ஸ்மைல். உங்களுக்கு தெரியுமா அவன் சரியான வேஸ்ட், லூசோ. சில பசங்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்ம அம்மாலாம் அப்பப்போ சொல்லுவாங்களே, அவன் தான் இவன். ஸோ யூ நோ ஹிம். உனக்கு அவனை தெரியுமா? ஏய், அவன் பேர் என்ன? ஏய், ஹாட்ல ஹாட்டா? அந்த பொண்ணு செம்ம ஹாட்ல. இல்லை மச்சான், எனக்கு அவளை தெரியும்னு நினைக்கிறேன். சூப்பரா மச்சான். அவ பேர் என்ன? தெரிஞ்ச பொண்ணுன்னு சொன்ன, போய் பேச வேண்டியதானே? போ போய் பேசு. எக்ஸ்கியூஸ் மீ. ஓகே மச்சான், see you later, bye. நீ நித்யா தானே? நித்யா வாசுதேவன், சி பிளாக், அலங்நந்தா அப்பார்ட்மெண்ட்ஸ். ஓ சாரி, நான் வருண் கிருஷ்ணன். செகண்ட் ஸ்டாண்டர்டில் படிக்கும்போதெல்லாம் மீட் பண்ணியிருக்கோம். ஐ மீன் ஸ்ட்ரீட் சைட் பார்க்கில் முன்னாடி இருக்கோம். ஞாபகம் இல்லையா? 7 வருஷம் முன்னாடி அங்கே ஷிஃப்ட் ஆகிட்டோம். ஒன்று வீட்டுக்கெலாம் வந்திருக்கேன், சாப்பிட்ருக்கேன். ஒரு டிராயிங் கூட ஒன்றா வரைஞ்சிருக்கிறோம். அது என்கிட்ட இன்னும் இருக்கு. அப்புறம் என்ன ஆச்சு? அதுக்கப்புறம் நம்ம பேசலையா இவ்வளோ நாள்? வேறு ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்களா? இல்லை, நீ சொன்னல நீ அங்கேருந்து ஷிஃப்ட் ஆகிட்டு போயிட்டு. அதனால தான் அதுக்கப்புறம் நம்ம பேசலையா? இல்லை, அதனால இல்லை. உனக்கு நல்லா ஞாபகம் இருக்குன்னு தெரியுது. I'll see you later. Excuse me. வாட்? இங்க இப்போ என்ன நடந்தது? 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஏதோ ஒரு சப்ப விஷயத்துக்கு இப்போ அவனை போட்டு பழி வாங்குறியே, பாவண்டி. 7 வருஷம்.
2 வயசுலேயே நம்மளோட கோர் பர்சனாலிட்டி முடிவாயிடும் தெரியுமா உனக்கு? அப்போது எப்படி இருந்தோமோ வாழ்க்கை பூரா அப்படி தான் இருப்போம். அவன் அப்போவே சரியான வேஸ்ட் லூசர், இப்போ அப்படி தான் இருப்பான். அப்போ நீ உன் பர்சனாலிட்டி என்ன? கோவக்காரி, ரூட், அப்போவும் அப்படி தான் இருந்தியா? ஓ, உனக்கு என்ன 5 வருஷமாக தெரியும், அவனை உனக்கு தெரியவே தெரியாது. அவன் அழகாக இருக்கிறதுனால அவனை சப்போர்ட் பண்ணி பேசுறியா? நித்யா, ஓகே, உனக்கு அவனை பிடிக்காது, புரிஞ்சுது. அவன் காஃபி வாங்கி தர டைப் இல்லை. நம்மள வாங்க வைப்பான் அந்த டைப்பு. எல்லாத்தையும் I wrote everything எதுவுமே correctly. வரலப்பா. அவ்வளோ சொன்னியே. It was an easy paper. ஈஸி, நான் காப்பி நல்ல வேலை பார்த்தாங்கல்ல. கொஷினை தப்பாக காப்பி பண்ண நித்யா. நித்யாவா? இல்லாட்டி நீ என்கிட்ட பேசியிருக்க மாட்டல்ல. தேவையே இல்லை, சொல்லிருக்கலாம்ல சார்கிட்ட. X=5 வாழ்க. இல்லை சொல்லியிருக்கலாம், எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஆக்சுவலி நீ என்கிட்ட ஆன்சர் கேட்கவே இல்லையே. ஸோ நானும் ஒன்றும் போய் சொல்ல, நான் தான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு என்னமோ ட்ரை பண்ணேன். அவர் பார்த்துட்டாரு. நீ என்கிட்ட ஆன்சர் கேட்டேன்னு சொன்னது போய் தானே? நான் தானேன்னு சொல்லியிருக்கலாம். எங்கள் அண்ணன்கிட்ட அன்னைக்கு சொன்னது கூட போய் தான். நீ தான் வேணும்னு நான் சொல்லியிருக்கணும். அன்று பார்த்தது அந்த பார்வை வேறடி, இந்த பார்வை வேறடி. லாஸ்ட் டே சேம் பெஞ்ச். ஸோ பெஸ்ட் ஆஃப் லக் எக்ஸாம்ஸ்க்கு. யூ டூ. தேங்க்ஸ். எக்ஸாம்ஸ் முடிஞ்சோன்னே மீட் பண்ணலாமா? பார்ட்டி, ட்ரீட், செலிப்ரேட். பாஸ் ஆயிடுவேன் அவ்வளோ கான்ஃபிடென்ஸா? ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி இனிமேல் படிக்க வேணாம், அதை செலிப்ரேட் பண்ணலான்னு பார்த்தேன். வெளியில் டீ ஷாப்பில் டீ காஃபி ஏதாவது சாப்பிட்லாமா? அங்கே நின்று பேசலாமே, நான் வாங்குறேன். வெயிட் ஃபார் மீ, ஓகே? காஃபி அவன் வாங்குறான். காஃபி இவனா? ஒரு ராகி மால்ட். காஃபி. ஸோ எக்ஸாம்ஸ் முடிஞ்சவொடனே மீட் பண்ணலாமா? நான் இங்கே இருக்க மாட்டேன், ஹாலிடேஸ்க்கு வெளியூர் போகிறேன். நானும் தான். நான் ஒரு வாரத்தில் திரும்ப வந்துடுவேன். நான் ஏற்காடு போகிறேன். ஏற்காடு நித்யா, மேன் இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல் கிளைமேட், த டிரைவ். நீ போயிருக்கியா? சீரியஸாவா? நிஜமாவா சொல்கிற? ஏய், நீ போனது இல்லையா? நீ கண்டிப்பாக போகணும். ஸோ நீ எங்கே போகிற? ஆஸ்திரேலியா. ஆக்சுவலாக வரும், நான் ஹாலிடேஸில் இங்கே இருக்க போகிறதே இல்லை. எக்ஸாம் முடியதில் அன்றைக்கி நைட்டே கிளம்புறேன். லாங் ஹாலிடே. ஸ்கூல் ரீஓப்பன் ஆகும்போது தான் திரும்ப வருவேன். ஸ்ட்ரெயிட்டாக 11th ஸ்டாண்டர்ட். ஆஸ்திரேலியாவில் இங்கே ஃபுல்லாக சுத்து. மெல்பர்ன்? என் அங்கிள் மெல்பர்னில் தான் இருக்காரு, அங்கே தான் முதல்ல போகிறோம். ஏன்? இல்லை, எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு அங்கே மெல்பர்னில் இருக்கா. அவளை மீட் பண்ண முடியுமா? எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. கரெக்டாக எங்கேன்னு தெரியல, ஆனால் நீ அவளை கண்டுபிடிச்சிருவ. ஏன்னா அவள் மட்டும்தான் யோசிக்கும் போது கையில் இருக்கிற பேனாவை கடிச்சிக்கிட்டே யோசிப்பா. அவள் சிரிச்சா ரூம்குள்ளே ஒரு மோட்டர் பைக் வந்த மாதிரி இருக்கும். அவள் அப்செட் ஆகிற மாதிரி ஏதாவது சொன்னேன், சாரி கேட்டதுக்கப்புறம் கூட சண்டை போடுவா, பேசி தள்ளிடுவா. எனக்கு அவ்வளோ தெரியும்னு நினைக்கிறேன். நல்லதாக போச்சு. அவளை சீக்கிரமாக திரும்ப வர சொல்கிறியா? சீக்கிரமாக திரும்ப வர சொல்லு. ஏன்னா நீ ஒருத்தன் அவளை பயங்கரமாக மிஸ் பண்ணுறான்னு சொல்கிறியா? சொல்கிறேன்.
பயங்கரமாக பசிக்குது. அண்ணா சமோசா 2 4 பட்டர் பிஸ்கெட். வருண், நான் தான் நிறைய ஆர்டர் பண்ணேன், நான் பே பண்ணுறேன். இன்னும் நான் தான் கொடுப்பேன். இது இன்னைக்கு மட்டும் இல்லை, நம்மளுக்குள்ள என்றைக்குமே இப்படி தான். நித்யா, ஹாய். கங்கராஜ். தேங்க்யூ. ஸ்கூல் பியூபிள் லீடர். ஏய், தீபக் 6th இருந்து இங்கே படிச்சுட்டு இருக்கான். நீ போன வருஷம் தான் ஜாயின் பண்ண, அதனால தான் அவனை செலக்ட் பண்ணியிருக்காங்க. பிரின்சிபல் சொன்னார், நான் கேட்டேன் வருண். ஏய் நித்யா ப்ளீஸ், எனக்கெலாம் நிற்கணும்னு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை. கூப்பிட்டு கொடுத்தா கூட வேணான்னு தான் சொல்லியிருப்பேன். அதெல்லாம் போஸ்ட்டில் இருக்கணும். நம்மளை எல்லாரும் பார்க்கணுன்னு விரும்புகிறவங்களுக்கு தான் அது கரெக்ட். திறமைக்கு இங்கே எங்கே இடம் இருக்குது? நான் தீபக்கு சொன்னேன், ஒன்றை சொல்ல. நீ என்ன வேணால் சொல்லலாம். எனக்காக சந்தோஷமாக இருக்கிற மாதிரி அட்லீஸ்ட் நடிக்கலாம்ல. ஹெட் கேர்ள்னா என்ன பெரிய வெறும் பேட்ச். டெய்லி சாயந்தரம் நீ என்னை ட்ராப் பண்ணுவேன், மறந்துட்டேன். லஞ்ச் கொண்டு வருவேன், மறந்துட்டேன். ஸ்கூலில் ஒன்றை பார்க்க கூட முடியறதில்ல. இதுக்கு தான் அந்த ஸ்கூல்லேருந்து இந்த ஸ்கூல் நான் ஜாயின் பண்ணேன்னா உனக்காக. எனக்கு தேவை தான். இன்னும் முடியலையா? நீ கிளம்பிட்டேன்னு நினச்சேன். ஏன் கிளம்பிடுவேன்னு பார்த்தியா? சரி, முடிச்சியா இல்லையா? இல்லை, 1/2 an hour ஆகும். 4:30 டெட்லைன் அது இதுன்னு சொன்னேன். சிரிச்சிட்டு பேசாமல் வேலையை மட்டும் செஞ்சிங்கன்னா. இல்லை, டெட்லைன் சொன்னது வெறும் எனக்கு மட்டும்தானா? நித்யா, நான் கிளாஸ் மாதிரி போய்ட்டு வந்துடுறேன். மச்சி, ரொம்ப டீசெண்டாக நீ. ரொம்ப ஓவர் ஆக்டிங்லாம் தேவையில்லை. அவள் என்கிட்ட பேச வெளியே வருவான், நீ எங்கேயும் போனா. என்ன நினச்சிட்டு இருக்க? அவன்கிட்ட ஏன் அப்படி பேசின? நீ சொல்லு, என்ன போயிட்டுருக்குன்னு. எனக்கு கொடுத்த டியூட்டி நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீ தான் இடியட் மாதிரி பிஹேவ் பண்ணுற. எப்படி என்கிட்ட அப்படி பேசலாம்? நான் வெளில வருவேன் எப்படி சொல்லலாம்? நீ சொல்கிறதெல்லாம் நான் செய்வேன்னு அவன் முன்னாடி சொல்லி காமிக்கிறியா? ஓ, அவன் முன்னாடி சொன்னதான் உனக்கு ப்ராப்ளம் இல்லை. தீபக் முன்னால். தீபக் பந்தாவன வீடு, பந்தாவன காரு, பந்தாவன ஹாலிடேஸ். ஏய், நீங்கள் 2 பேரும் ஆக்சுவலி மேட் ஃபார் ஈச் அதர்ல. அப்படி ஏன் கூட ஏன் டைம் வேஸ்ட் பண்ணுற? என்ன? நானும் தீபக்கா அப்படி நான் நினைக்கிறேன். ஏய், ஓவர் ஆக்ட் பண்ணது பார்த்தாலே தெரியுது எல்லாருக்கும். எப்போதும் ஒன்றா இருக்கீங்க. அப்படிங்கிற மொக்க ஜோக்ஸ்க்கெலாம் நீ சிரிக்கிறதும். நீ திவ்யா கூட பேசுறதை நானும் பார்த்துருக்கேன். நீ சிரிக்கிறதா அவன். நித்யா, பழி என் மேலே போடாத, அது வேற. ஆஃப்கோர்ஸ் வேற. நீ பேசினா அது ஒன்றும் இல்லை, நான் சிரிச்சா அது வேற. நான் புரிஞ்சுக்கணும், உனக்கு புரியாதுல்ல. ஒரு பொண்ணு சிரிச்சா அது லவ்னு நினைக்கிற பசங்களை ஒருத்தனா நீ. அதனால தானே அவனை பார்த்து சிரிச்சா அவனுக்கு தப்பா தெரியுது. சரி சரி, ஓகே, பேசலாம். கோவப்படாத, எது இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். எனக்கு வேலை இருக்குன்னு சொன்னது உனக்கு புரியலையா? என்னால் இப்போ வர முடியாதுன்னு சொன்னது உனக்கு புரியல? என்ன புரியல? பாஷை புரியலையா? என்னால் இப்போ வர முடியாது, எனக்கு வேலை இருக்கு. நித்யா, நம்மளோட முக்கியமானதா நித்யா? அவன் பார்த்துக்க மாட்டான். உன் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணும், அதான் கேட்டேன். நித்யா, முடிவு பண்ணிக்கோ, நான் வெயிட் பண்ண போறது இல்லை. அந்த படி ஏறி அவன்கிட்ட நீ போனா அவ்வளோதான், இது முடிஞ்சு போச்சு. அவனா நானா? நான் எந்த பக்கம் போறேன்னு பார்க்க ஏன் வெயிட் பண்ற வருண்? சிம்பிளா முடிச்சிடலாம். இது முடிஞ்சு போச்சு, போதும். நித்யா, இது முடிஞ்சு போச்சுன்னு சொன்னது நீ. வேற எதுவும் சொல்லாத வருண்,
போகாதன்னு உனக்கு சொல்ல என்ன வேணாலும் நீ செய்யலாம். நீ தான் அது முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு போற. அப்கிரேட் ஆகிட்ட போல இருக்கு. ராகி மால்ட்ல இருந்து டீக்கு வந்துட்டியா? நீ தான் ஒரு அழகான பொண்ணா மாறிட்டேன்னு சொன்னா தப்பாயிடும். யூர் a beautiful woman now, நித்யா. ஜெனி என்கிட்ட வந்து பேசுனது நல்லா இருந்தது. முதல்ல பயந்துட்டேன், எங்க என்ன கொல்ல வர போறான்னு. என் மானத்தை வாங்குறதுலேயே அவ இருக்கா. பட் ஆனஸ்ட்லி என் ஃப்ரெண்ட்ஸ் யாராலையும் நம்ப முடியல. நான் நேற்று என் நம்பர் ஒன்று கொடுத்தேன்னு பயங்கர டிஸ்கஷன் நடந்தது. நீ என்ன முன்ன பின்ன தெரியாது வேணா என்ன? யா யா. ஸோ 10th டியூஷன்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வரல? இதனால தான் டியூஷன்லாம் வேணான்னு சொன்னியா? இங்கே தான் டெய்லி மீட்டிங்கா? யாரா அவ? டேய் போடா. ஹாய், ஐம் அபூர்வா. வருண் செங்க பிரதர். நித்யா. யூ கேன் கால் மீ அப்பு. ஹாய். டேய் போடா. ஆப்பு வைக்க போகிறேன். ஷோ 4 வருஷத்துக்கு அப்புறம் மீட் பண்ணுறோம். முதல் நாளே மாட்டினியா? காலி பண்ணோம். டேய் போடா. ஸோ ஸ்கூலில் நடந்ததை பற்றிலாம் நீ மறந்துட்டல? என் மேலே கோவலாம் இல்லையே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸ்கூலை பற்றி நம்ம சண்டை போட்டது பேசவே வேணாம். சீரியஸ்லி we're adults now. சூப்பர். ஸ்கூலில் நடந்ததை பற்றிலாம் பேச வேணாம். தீபக் எப்படி இருக்கான்? உண்மையில நல்லா இருக்கான். 3 கார் வச்சுருக்கான். உலகம் பூரா சுற்றிருக்கான். அப்பப்போ நான் அவன்கிட்ட பேசுவேன். திவ்யாவும் நல்லா இருக்கா. போன வாரம் தான் மீட் பண்ணேன். நல்ல பொண்ணு. போய் சொல்லாத வரும். அவன் யூஎஸில் இருக்கான், எனக்கு நல்லா தெரியும். இல்லை சும்மா அவள் யூஎஸில் இருக்காங்கிற இன்ஃபர்மேஷனுக்கு தேங்க்ஸ் அண்ணா. நீ மாறவே இல்லை. ஓகே சரி, ஃப்ளாஷ்பேக்கில் வேணாம், ஃப்யூச்சர் நோக்கி போவோம். ஓகே அமேசிங்ல. இந்த காலேஜ் பஸ்ஸில் டெய்லி 6 மணி ஆகும் எனக்கு வீட்டுக்கு போய் சேர. இப்போல்லாம் 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே போய் சேர்றேன். பட் டெய்லி வேணாம் நித்யா. ஏன்னா இவ்வளோ தூரம் தனியாக நீ வரணும் ட்ரைவ் பண்ணி. செம்ம லாங் ட்ரைவ் வேறு. ஏற்கனவே பிரகாஷ் என்ன பயங்கரமாக ஓட்டுறான். அது இல்லாமல் உங்கள் அப்பா வேறு யோசிப்பார், அவர் போடுற பெட்ரோல்லாம் எங்கே தான் போகுதுன்னு. ப்ளீஸ் வருண், எந்த ப்ராப்ளமும் இல்லை. எனக்கு பிடிச்சிருக்கு. நம்ம ஒன்றா இருக்க முடியுது. என்னை பொறுத்த வரைக்கும் இது குவாலிட்டி டைம். அண்ட் வாழ்க்கையில் முதல் தடவை ஒரு ரெட் சிக்னலில் டிராஃபிக் ஜாமில் வெயிட் பண்ண எனக்கு பிடிச்சிருக்கு. சாரி, இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு நினைக்கல. சண்டே இல்லை, தான் மறந்துட்டேன். எனக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. யார் கூட இருக்கிறது தான் எனக்கு முக்கியம். எங்கே இருக்கேன்லாம் இல்லை. சொல்லப்போனால் இன்னும் கொஞ்சம் கூட்டம் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஃபுல் ஃபார்மில் இருக்க போல இருக்கு. உனக்கு கூட்டம் தானே வேணும்? அங்கே 2 பொண்ணுங்க வெயிட் பண்ணுறாங்க. இங்கே வேணா உட்கார வச்சுக்கலாமா? இங்கே உட்காரட்டும். வருண், வருண் லைனில் இருக்கியா? வருண் என்ன பண்ணுற? பாத்ரூம்லேருந்து பேசுகிறேன். பின்ன என்ன, வெளியே ஒருத்தன் தூங்குறானா, நடிக்கிறானா, இல்லை பொண்ணுங்கிட்ட எப்படி பேசலான்னு என்கிட்ட கற்றுக்கிறானான்னு தெரியல. பயங்கர கேடி. ஹே நித்யா, உங்கள் அப்பா செல்ஃபோன் பற்றி எதுவும் கேட்க மாட்டார்? கவலைப்படாத வருண், இன்னொன்று வாங்கி தந்துடுவார் நாளைக்கு ஃபோன் பில் வரும். வருண், நான் பார்த்துக்கிறேன்.
உங்ககிட்ட பேசணும் அவ்வளோதான். யாரோ எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டேன். நான் ஒன்றும் போய் சொல்ல. நித்யா என்ன அங்கே இவ்வளோ பெரிய கேங்கு எப்போவுமே ஒன்றா தான் இருப்போம். வருண், இவன் மட்டும்தான் ஃப்ரெண்டா இல்லை வேற யாரும் வரலையா? நாங்கள் என்ன பியூரோ தூக்கம் வந்திருக்கோம், கூட 4 பேர் கூட்டு வரத்துக்கு. வேற யாரும் கிடைக்கலையாடா? உங்கள் எல்லாரையும் சமாளிக்க நான் ஒருத்தன் போதாதா? டேய் என்னடா? ஏய் ஏ சி இல்லை, நான் என்னன்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் உங்கள் எல்லாரையும் சேர்த்து போட்டா. ஓ போட்டா இஸ் குவைட் ஆப்வியஸ் நோ. ஐ சாரி மச்சா, வாட் ஐ மென்ட் வாஸ் தட் திங்ஸ் மை திங்கா. ஹே ஓ சாரி மச்சா, இப்போ நான் எது பேசினாலும் தப்பாக இருக்குது. பெட்டர் ஐ லீவ் மச்சா. ஓகே மச்சி, பை பை பை. உட்கார் பிரகாஷ், உட்கார். பின்ன see my face, I am like a baby. எது பேசினாலும் தப்பாக எடுத்துக்கிட்டா I have to be careful or what? I can't be myself. Hey see, today hers birthday. எல்லாரும் கொஞ்சம் அங்கே ஃபோக்கஸ் பண்ணுங்க ப்ளீஸ். நீ கொஞ்சம் வலையில ஃபோக்கஸ் பண்ணு, என்னை விட்டுரு. செம்ம மழை. ஷோ நித்யா, சான்ஸே இல்லை. செம்ம அழகா இருக்கு. நீயும் you look very handsome வருண். எல்லாம் உன்னால தான். அப்பா கேட்டுட்டே இருந்தாரு, யார் இவ்வளோ நல்ல ஷர்ட் வாங்கி கொடுத்தான்னு. சொல்லிருக்கலாம்ல நான் தானே. சொன்னா நீ தான் தெரிஞ்சிடும் எல்லாருக்கும். ஓ மை காட், அதான் உனக்கு வேணுமா நித்யா? அம்பரலா இருக்குல்ல நித்யா? ரோஹினிக்கு ஃபோன் பண்ணி யார்கிட்டயே ஒரு கூட அனுப்ப சொல்லு. மழை நிற்கிற மாதிரி தெரியல நித்யா. நிற்கக்கூடாது மழை. நித்யா, உனக்காக தான் அந்த பார்ட்டி கொடுக்குறா. உன் பர்த்டே நித்யா. என் பார்த்தேன்னா எனக்கு என்ன வேணுமோ அதுதானே என்ன செய்யணும். ஓகே, உனக்கு என்ன வேணுமோ அதை செய்யலாம், சொல்லு. ஓகே, பார்ட்டிக்கு போகணும். ஐ லவ் யூ வருண். ப்ளீஸ் வருண், உனக்கு தெரியுமா உன்னையே நல்லா நீ அடுத்ததான் என்ன பண்ண போகிறேன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு இன்னொரு வருஷம் இருக்குது. இன்ஜினியரிங் படிக்கிறதுல விஷயமே தானே. எக்ஸ்ட்ரா இயர் டைம் வேஸ்ட் பண்ணலாம், ஏதாவது செட் ஆகிடும் அதுக்குள்ளே. ஆனால் நீ முடிச்சுட்டு உட்காந்துருக்க நித்யா, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். அதான் சொன்னேன். எனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கே தெரில. ஆக்சுவலி எனக்கு தெரியும் ஒரே ஒரு விஷயம். நீ உன்னை பார்க்கணும், உன் கூட இருக்கணும் டெய்லி, அவ்வளோதான் என் மனசில் எப்போதுமே. அது விட்டால் வேறு எதுவுமே இல்லை. அதுதான் உண்மை. எடின்பர்கில் எடின்பர்க் சொல்லு. ஓகே, எடின்பர்க் ஸ்காட்லாந்து பக்கத்தில். லண்டன். உங்கள் அப்பாவுக்கு அவரோட 3 பொண்ணுங்களை பார்த்துக்க பாடி கார்டு எதுவும் தேவையில்லையா? நான் வரேனே. வித்யாக்கா மட்டும் வரலன்னா எப்படியாவது உனக்கு கூட்டிகிட்டு போயிருப்பேனா? சத்தியமா எவ்வளோ யோசிச்சேன் தெரியுமா? அவள் இருக்கும்போது கஷ்டம் சந்திக்கவே முடியாது. அவளுக்கு தெரிஞ்சு போயிடு வேற. I'll miss you வருண். என்ன பண்ண போகிறேனே தெரில. அப்போ சீக்கிரம் திரும்ப வந்துடு. இல்லைன்னு ஒன்று பண்ணுறியா?
என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா ஏடென் பரோல அவகிட்ட சொல்லிடுறியா இங்கே ஒருத்தன் அவள் இல்லாமல் காலியாக வரான்னு அவ்வளோ சீக்கிரம் திரும்பி வர சொல்லு. சொல்கிறேன். அவ்வளோ சீக்கிரமாக அங்கேருந்து அனுப்புகிறேன் உங்ககிட்ட. Hey, what? Go! Hey, handsome. லிஃப்ட் வேணுமா? சர்ப்ரைஸ். எப்படி நல்லா? அப்பா காலேஜ் முடிச்சு வாங்கி கொடுத்தாரு எனக்குன்னா ஆப்வியஸ்லி உனக்கும் தான். டிரைவ் நோ அப்புறமா இன்னைக்கு வேணாம். அது இல்லாமல் இது உன் கார், உனக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க அப்பா. நான் ஓட்டினா நல்லா இருக்காது. உனக்கு பிடிக்கும்னால தான் இந்த கார் கேட்டேன். கம் ஆன் வருண். இல்லை நித்யா, அப்புறமா. எனிவேஸ் ஒன்றும் சொல்லலை வருண். என்ன நல்லா பாரு வருண். சீரியஸா தெரியல என்ன? முடி வெட்டியிருக்கேன். ஓ ஓகே ஓகே. சரி எங்கே போகலாம் டின்னருக்கு சொல்லு. லேட் ஆகிடாது? 8:45 9க்குலாம் நான் போகணும். வாட் இஸ் திஸ் 9 o'clock ரிப்போர்ட்டிங்? போகணும். சரி ஓகே. ஹாய். சாரி லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல. நித்யா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். கேட் எக்ஸாம்ஸ் எழுத போகிறேன் நவம்பரில். கோச்சிங் போயிட்டுருக்கேன். தான் எம்பிஏ பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஐஎம் பசங்கள்லாம் 2 மாதம் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஐ எம் பிஹைண்ட் ஷெட்யூல். ஏதாவது சீரியஸான விஷயம் இருக்குமோன்னு நான் பயந்துட்டேன். இதுவும் ரொம்ப சீரியஸான விஷயம் நித்யா. நான் அப்படி சொல்ல. எப்போ முடிவு பண்ண இதெல்லாம்? எம்பிஏ பற்றி இது வரைக்கும் என்கிட்ட பேசினதே இல்லையே. சொல்லியிருந்தா நானும் உன் கூட கோச்சிங் சேர்ந்துருப்பேன்ல. நீ ஏன் கோச்சிங் கிளாஸ் சேர்ற? உனக்கு எம்பிஏ படிக்கணும்னு எதா ஆசை இருக்கான்னு? நீ இருப்பேல, அதனால கோச்சிங் சேர்ந்துருப்பேன். போலாமா? யாரோ ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. அவ்வளோ நல்ல விஷயமா? அதான் நான் பாஸ் ஆயிட்டேன் எல்லா ரவுண்ட்லயும். 2 IIM. எஸ்! வாவ்! கோழிக்கோடு, கேரளா. கோழிக்கோடா? ஏன் நித்யா கோழிக்கோடு? இன்னும் 3 மாதத்தில். மற்றவங்களோட லேட்டாக ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் 3 மாதம் தள்ளி. பரவாயில்ல, நாட் பேட் இல்லை? இது நடக்கும் தெரியும்ல? நான் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. என்ன நான் பாஸ் ஆக மாட்டேன்னு நினச்சியா? கிடைக்காதுன்னு நினச்சியா? சான்ஸே இல்லை. நிச்சயமாக தெரியும் உனக்கு கிடைக்கும்னு. எவ்வளோ தூரம்னு மட்டும் யோசிக்க வேண்டான்னு பார்த்தேன். வருண், ஐம் ரியலி ஹாப்பி ஃபார் யூ. உனக்கு என்னெல்லாம் வேணுமோ லைஃப்பில் அதெல்லாம் உனக்கு கிடைக்கணும். தேங்க்யூ 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 நித்யா. வருண், நானும் உன் கூட வரேன். கோழிக்கோடு ஏன் இது முன்னாடி யோசிக்கலனா? அங்கே ஏதாவது ஒரு வேலை இல்லை ஒரு கோர்ஸ் அட்டென்ட் பண்ணுறேன். என்ன வருண், நிறைய கிளாஸஸ் கூட இருக்கும். அப்பா ஒன்றும் சொல்ல மாட்டார், ஓகேன்னு சொல்லுவார். வித்யாக்காவை கூட வெளில படிக்க விட்டாங்களே. காலேஜ் ஹாஸ்டலில் டெய்லி உன்னை கடத்திட்டு போகணுமா? அப்போ ஏன் ஹாஸ்டல்? கேம்பஸ்லேயே தங்க போகிற முடிவு பண்ணிட்டியா? ஏன்? வெளியே தங்கினா அதிக செலவாகும் நித்யா. ஹாஸ்டல்னா இட்ஸ் பார்ட் ஆஃப் தி ஃபீஸ். ப்ளீஸ் வருண், நான் பே பண்ணுறேன்.
நம்ம சேர்ந்து தாங்கலாம். இட்ஸ் ஓகே. நீ ஏன் செலவு பண்ணுற நித்யா? அண்ட் இது செலவு பற்றி இல்லை. அங்கே போய் படித்தா கேம்பஸில் தான் தங்கணும். இட்ஸ் அன் ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ். யாரும் வெளியே தங்க மாட்டாங்க. சீரியஸாக தான் சொன்னியா வரேன்னு சொல்லி? நான் அங்கே வரேன்னு சொன்னது உனக்கு பிடிக்கல? அப்படி இல்லை, நீ அங்கே வரக்கூடாதுலாம் இல்லை. ஒரு கரெக்டான ரீசன் இல்லாமல் நீ அங்கே வரக்கூடாது. நீ அப்ளை பண்ணி பாஸ் பண்ணியிருந்தா நம்ம 2 பேரும் போயிருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் யோசிச்சு பாரு. இப்போ சொல்ல வருண், இனிமே முடியாது உனக்கு தெரியும்ல, அதனால தானே சொல்கிறேன். நான் அப்போ சொன்னப்போ வேணா நீ தானே சொன்ன. ஏன்னா அப்போ நீ எனக்காக வரேன்னு சொன்ன, உனக்காக இல்லை. ஆமாம் சொன்னேன். ஏன்னா நீ தான் எனக்கு வேணும். அதில் எனக்கு தப்பு இருக்கு. இது சரியில்லை நித்யா. இட்ஸ் அ ஹியூஜ் ரெஸ்பான்சிபிலிட்டி. என்னால் இதுக்கு சரி கட்ட முடியாது, சமாளிக்க முடியாது. அந்த உயர்வுக்கு என்னால் வர முடியாது. நான் தான் எல்லாமே இருந்தா யூல் ஹேட் மீ ஒன் டே. நான் தான் உன்னை கெஞ்சி கேட்டேன்ல ஏதாவது ஒன்று பண்ணுன்னு. எவ்வளோ தடவை? எனக்காகவா கேட்டேன்? ஏதாவது பண்ணு நித்யா, நீ எனக்காகவா கேட்ட? இல்லை உனக்காகவா? அப்போ உன் லைஃப் ஈஸி ஆகிடும் பாரு. நான் பிஸி ஆகிட்டேன்னா நீ மாறிட்டேன்னு ஒத்துக்கிற பதிலாக நான் பிஸி ஆகிட்டேன்னு சொல்லலாம்ல. யூ டோன்ட் ஹேவ் டு ஃபீல் சோ கில்ட்டி தென், ரைட்? நான் ஒன்றும் மாறல. சில விஷயங்கள் லைஃப்பில் செய்ய வேண்டியது இருந்தது, சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அது செஞ்சு முடிக்கணும்னு இறங்கினேன், அவ்வளோதான். எல்லாரும் மாதிரியும் எல்லாரும் சேர்ந்து தானே. அதில் என்ன தப்பு இருக்கு? தப்பு என்னன்னா என்னை விட்டுட்டு நீ போயிட்ட முன்னாடி, அவ்வளோதான். நித்யா, ஃபேமிலிக்காக நித்யா எவ்வளோ முக்கியம் உனக்கு தெரியும்ல? தெரியும்ல? ப்ளீஸ். உனக்கு என்ன நித்யா, யூ வெரி லக்கி. நீ என்ன வேணாலும் பண்ணலாம். உன் கனவை தேடி நீ எப்போ வேணாலும் போகலாம். உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், எந்த தயவு செய்து என்கிட்ட அப்படி பேசாத. அறிவில்லாத ஒரு லூஸ் பொண்ணு நினைச்சியா என்ன? என்னை இன்சல்ட் பண்ணாத. You're insulting my intelligence. I know what I'm capable of. Thank you very much. 11th standard 12th standard நம்ம கிளாஸ்ல நான் தான் ஃபர்ஸ்ட். மறந்துடாத. எல்லா டிபேட் காம்படிஷன்லயும் நான் தான் ஃபர்ஸ்ட். எல்லாமே எனக்கு தான் இருந்தது. எல்லாமே மாறினது நம்ம சேர்ந்ததுக்கு அப்புறம் தான். நான் ஒன்று சூஸ் பண்ண வருண். எப்போதுமே படிக்கலாம், என் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணல, எந்த வேலையும் செய்யல, ஒன்றுமே பண்ணல. என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை கூப்பிட்றதே இல்லை இப்போலாம். எப்படியோ நான் வரலன்னு சொல்லுவேன்னு அவங்களுக்கு தெரியும். யாராவது ஒருத்தர் விட்டு கொடுக்கணும் வரும், அதான் நான் செஞ்சேன். நான் இதெல்லாம் உனக்கு முன்னாடியே சொல்ல, ஏன்னா அப்போ அதெல்லாம் ஏன் இப்போ சொல்கிறேன் நித்யா? உன் ஃப்ரெண்ட்ஸை போய் மீட் பண்ணக்கூடாது நான் என்னைக்காவது சொல்லியிருக்கேனா? ஏதாவது ஒன்று பண்ண, லுக் ஃபார் அ ஜாப் அப்படின்னு எவ்வளோ வாட்டி சொல்லியிருக்கேன். என்னால் தான் எப்படி சொல்ல நித்யா? உன்னால தான் நான் சொல்லலை, உனக்கு புரிய வைக்கிறேன், உனக்கு கேட்குறேன். நீ மட்டும்தான் எனக்கு வேணும் வரும், வேற ஒன்றும் இல்லை. என்னை கூட்டிட்டு போ வரும். ஓ நித்யா, இன்னைக்கு நீ வெறுப்பா பேசின, இன்னும் கொஞ்ச நாள் அது பயங்கர கோமா மாறும். உன் நல்லதுக்காக சொல்றேன், நம்ம நல்லதுக்காக சொல்றேன். வேண்டாம், நீ அங்க வர வேணாம். இந்த எம்பிஏ பண்ணணும் முடிவு எந்த இடத்துல இருக்கு? எனக்காக சேர்த்து நீ முடிவெடுத்தல்ல போ, அது எனக்கு வலிக்குது. நித்யா, உன் நல்லதுக்காக, நம்ம நல்லதுக்காக இன்னொரு முடிவெடு. வாட்? என்னை விட்டுடு இப்பவே, ஏன்னா என்னால அது முடியாது. நீ என் ஃப்ரெண்டா அவன் ஃப்ரெண்டா, அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. உன் ஃப்ரெண்டு தான் நித்யா. தப்ப என் மேலே தான். நான் தான் அவளை ஃபோர்ஸ் பண்ணேன் உன்கிட்ட சொல்ல வேணான்னு சொல்லி. சொல்லியிருந்தா நீ என்னை வர வேணான்னு சொல்லியிருப்பேன். நான் I'll wait நித்யா. உன் கோவம் தீர்ற வரைக்கும் நான் இங்கே இருக்கேன். இன்றைக்கி மட்டும் இல்லை, இன்னும் எவ்வளோ நாளாக இருந்தாலும் சரி. உன்கிட்ட பேசாமல் நான் இங்கேருந்து போகிறதா இல்லை. இந்த இமெயில்ஸ் எல்லாம் உனக்காக 3 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து எழுதுனது நித்யா. இப்போ தான் தைரியம் வந்தது உனக்கு அனுப்புறதுக்கு. படி,
ஐ லவ் யூ. யூ லவ் மீ. ரொம்ப யோசிச்செல்லாம் நான் உனக்காக இதை எழுதலை. நீ படிக்க மாட்டேன்னு தெரியும். அதனால் உனக்கு இது நான் அனுப்ப போகிறதில்ல. என்னைக்காவது ஒரு நாள் நீ என் கூட இருக்கும்போது நித்யா நீ இதை படிப்ப. வரும்னு நான் இமெயில் செக் பண்ண சொன்னான்டி. சின்ன ரூம் ஆனால் நல்லா இருக்கு. உன்னை ஜன்னல் வழியாக உள்ளே கொண்டு வரலாம். நான் ஏன் இங்கே ஒன்று வரக்கூடாதுன்னு சொன்னேன். ஆமாம் ஃபோன் நித்யா. இன்னைக்கு முதல் நாள் நான் சந்தோஷமாக இல்லை. நீ இங்கே இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆக்சுவலி நீ தான் இங்கே இருந்திருக்கணும், நான் இல்லை. என் மேலே உனக்கு கோவம் இருக்குன்னு தெரியுது. இல்லைனா நான் அனுப்பின இமெயிலுக்கு உங்ககிட்ட இருந்து பதில் வந்திருக்கும். வரல. உன் வாழ்க்கையிலே நான் இல்லைன்னு எனக்கு தோணுது. என்னை மறந்துட்டேன் நித்யா. ஒரு வார்த்தை சொல்லு போதும், நான் உனக்காக வரேன். எவ்வளோ நீ எனக்காக செஞ்சுருக்க. நான் எனக்கு கட்டி பிடிச்சி எவ்வளோ உட்காந்துருக்கும். யாரும் இல்லாதப்போ எவ்வளோ தடவை உன் வீட்டுக்குள்ளே நான் இருந்திருக்கேன். பசங்க எல்லாருக்கும் தெரியும் உன்னை பற்றி. they call me lover here. நான் தான் இங்கே எல்லாருக்கும் லவ் அட்வைஸ் தருது. சிரிக்காத நித்யா. டோன்ட் ஹேட் மீ நித்யா. ஐ லவ் யூ நித்யா. நீ எவ்வளோ அழகுன்னு நான் உனக்கு சொல்லியிருக்கேனா? யூ வெரி பியூட்டிஃபுல் நித்யா. என்னை மன்னிச்சிடு நித்யா. ப்ளீஸ் forgive me நித்யா. இமெயில்ஸ்லாம் அனுப்பியிருந்தேன், படிச்சியா? 473 இமெயில்ஸ் படித்தேன். நைட் ஃபுல்லாக உட்காந்து படித்தேன். காலைல கூட தூங்கவே இல்லை. ஓ சாரி, உன் தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். பட் தேங்க்ஸ் இமெயில் படித்ததுக்கு. வேற அண்ட் ஒன்றும் இல்லை. இல்லை இமெயில் அனுப்பின ஒன்றும் இல்லை. என்ன சொல்லணும்? உன்னை இப்போ நல்லா புரிஞ்சுட்டேன்னு சொல்லணுமா? எனக்கு தான் ஒன்று நல்லா தெரியுமே வருண். சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அன்னைக்கு அனுப்பியிருந்தா நல்லா இருந்திருக்கும். உன் மனசுல இருந்து வந்த வார்த்தைகளாக இருந்திருக்கும். இல்லை, என் மனசுல இருந்து வந்த வார்த்தைகள் தான். நல்லா புக் படிக்கிற மாதிரி இருந்தது. பச்சா செம கோத்தில் இருக்கடா. என்ன வேணும் வருண்? நீ வேணும். நான் ஆடிட்டோரியமில் உட்காந்துட்டு இருந்த அந்த பொண்ணு இல்லை, நீ பாடின ஒன்று உங்ககிட்ட ஓடி வரதுக்கு. அவள் போய் ரொம்ப வருஷம் ஆகுது. உனக்காக தான் வந்திருக்கேன். நிறைய தடவை சாரி கேட்டேன். அந்த இமெயிலில் இருந்த வார்த்தைகள் எல்லாமே என்னோடது. எவ்வளோ வருஷம் கழித்து படித்தாலும் அதை நான் சொன்னது. உனக்காக அங்கே இருந்த ஒவ்வொரு நாளும் தான் இதெல்லாம். வேற என்ன பண்ண சொல்கிற? எனக்கு தெரியல. அப்படின்னா தப்பு செஞ்சுட்டேன். என் ஃபேமிலி ஹெல்ப் பண்ண கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். எனக்காகவும் எஜுகேஷன், நல்ல வேலை. தப்பா? அதெல்லாம் முடிச்சிட்டியா? அந்த குட்டி குட்டி பாக்ஸ்லாம் டிக் பண்ணிட்டியா? அடுத்த பாக்ஸ் நானா? நீ எப்போ வந்து கூப்பிட்டாலும் நான் வெயிட் பண்ணி ரெடியாக இருக்கணுமா உனக்காக? மற்றதெல்லாம் செஞ்சு முடிக்க இன்னொரு 3 வருஷம் ஆயிருந்தா அப்போ தான் வந்திருப்பியா என்னை தேடி? இப்போ நீ டிக் பண்ண போகிற அந்த பாக்ஸ் நித்யான்னு பேர் போட்ட பாக்ஸா இல்லை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற பாக்ஸா வரும்? இது நானும் நீயும் நித்யா. நம்ம வருண நித்யா. 4 வருஷம் முன்னாடி அதெல்லாம் ஒத்துக்கிறேன். இப்போ ஒரு இல்லை. அது ஒன்னால. Say that again? நீ தான் வேணான்னு சொல்லிட்டு போன. ஒத்துக்கிறேன். நான் தான் சொன்னேன் என்னை விட்டுடுன்னு. ஏன்னா நீ என்னை அப்படி சொல்ல வச்ச. என்கிட்ட நடந்துக்கிட்டது அந்த மாதிரி ஞாபகம் இருக்கா? நடந்ததை பற்றி பேச வேணாம். பேசுவேன். பேசலாம். நான் எதுக்காக வந்திருக்கோன்னு உனக்கு தெரியும். உனக்காக, எனக்காகவும். சென்னை போய் பேசலாம். என் கூட வா. எனக்கு இங்கே வேலை இருக்கு. இது எனக்கு ரொம்ப முக்கியம். திடீர்னு நீ வந்து வான்னு சொன்னா நான் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்ககிட்ட ஓடி வர முடியாது. சரி, கொஞ்ச நாள் கழிச்சு வா. எனக்காக. இங்கே தான் எனக்கு இப்போ எல்லாமே. இதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். உனக்கு கண்டிப்பாக அது புரியும்னு நினைக்கிறேன். நான் 6 மாதம் உனக்காக இங்கேயே வெயிட் பண்ணக்கூட நீ இதை தான் சொல்லுவல்ல.
நீ பேசிக்காக பிஸியாலாம் இல்லை, பழி வாங்குறல்ல. பழி வாங்கணும்னா கொஞ்சமாவது உன்னை பற்றி யோசிக்கணும்ல வருண். நான் உன்னை பற்றி யோசிக்கிறதே இல்லை. நீ இல்லை என் வாழ்க்கை. இப்போ இந்த பசங்க இவங்க தான் எனக்கு எல்லாமே. ஒரு காலத்தில் ரொம்ப நாள் முன்னாடி நீ தான் என் பொன் வசந்தம் நான் நினச்சிருக்கேன். ஒத்துக்கிறல்ல. ஒரு காலத்தில் உன் வாழ்க்கையை நான் தான், ஆனால் அன்றைக்கி இந்த பசங்க தான் உன் வாழ்க்கைன்னு. ஸோ உன் லைஃப்பில் நீ என்னமோ ஒன்று பண்ணிட்டு இருக்கல்ல, அதான் நான் அன்றைக்கி சொன்னேன். என்ன நீ வில்லன் ஆக்கிட்ட? நீ சைக்காலஜி படிச்சிருக்கல, லாஜிக்கலாக யோசிச்சுப்பார். அன்னைக்கு கேரளா கூட்டிகிட்டு போகலங்கிறதுனால தானே நம்ம பிரிஞ்சோம். அது நீ சொல்லி கூட்டிகிட்டு போயிருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா? அன்னைக்கு மாதிரியே ஒன்றுமே பண்ணாமல் என்னையே சுற்றி சுற்றி வந்திருப்ப வெட்டியா. வெட்டியா? கரெக்ட். இது ரெடி பண்ணி எனக்கு இவ்வளோ நாள் ஆச்சு. இன்னும் நிறைய வேலை இருக்கு. ஆனால் இதெல்லாம் உன்னால தான் சொல்ல வர. என் வாழ்க்கை என் பாதையை மாற்றினது நீ தான் சொல்ல வர. அப்புறமா ஒரு பில்டிங்க்கு உன் பேர் வைக்கிற வருண். தேங்க்ஸ் நித்யா. இது எழுதி வைக்கப்பட்டது. we are meant to be ன்னு ஒரு இமெயில சொன்னல, இதுதான் நம்ம. we are not meant to be. அதான் எழுதிருக்கு. நமக்குள்ள அன்னையிலேருந்து நடந்ததை வச்சு சொல்கிறேன். What is your problem? ஓ, இது உனக்கு வேணாம்ல? மறுபடியும் சொல்கிறேன், அது எல்லாமே உன்னால் தான். ஒவ்வொருத்தரையும் நீ தான் ஓடி போயிருக்க. நீ தான் இது முடிஞ்சு போச்சுன்னு சொல்லியிருக்க. இப்போ கூட நடக்காதுன்னு சொல்றது நீ தான். முடியல. சத்தம் போடாம, சண்டை போடாம, பதிலுக்கு பதில் சொல்லாம இருக்க முடியல. அதான் சொன்னேன். நீ சொல்றதெல்லாம் கேட்டு சும்மா இருக்கணுமா? போ, முடியாது. ஒன்னாகணும்னு இருந்த இப்படிதான் பேசுவியா? எல்லாமே என்னாலன்னு வேற சொல்ற. அப்படியே என்னால என் மேல திருப்பிட்டாத. ஒரு 15 நிமிஷம் கொஞ்சம் கஷ்டமான ஒரு பேச்சு உன்னால தாங்க முடியல. நான் ஒன்னு நம்பி வரணுமா? வரலாம் வேணாம், போ. என்னை நம்பி ஒன்று வரானா? I don't want all this shit. One second. ஹலோ, நான் தான் நித்யா. சென்னையில் இருக்கேன். உங்ககிட்ட பேசணும். என்ன சொல்லு. மீட் பண்ணலாமா? கேன் வி மீட் இப்போ? ஹாய். ஹலோ, நான் திரும்ப கூப்பிட்றேன். ஒரு ஃப்ரெண்டை பார்க்க வந்திருக்கேன். சொல்லாமல் போயிட்டேன் மனப்பாட்டிலேருந்து. நீ இருக்கியா, போயிட்டியா, திரும்பி வருவியான்னு தெரியாமல் உக்காந்துட்டு இருந்தேன் கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் ரூம் இருந்திருக்காது, நிறைய டீச்சர்ஸ் வேறு. நான் அதை பற்றி பேச வரல. வித்யாக்காக்கு கல்யாணம். ஓ, எப்போ? நாளைக்கு கல்யாணம், ரிசப்ஷன் எல்லாமே. சாரி, லாஸ்ட் மினிட் இன்விடேஷன். நானே நேற்று தான் வந்தேன். உன்னை பார்த்து கொடுக்கணும்னு நினச்சேன். வரவேல? நல்லது தான் நீ ஃபோன் பண்ணி மீட் பண்ணணுன்னு சொன்னது. நானே நேரில் பார்த்து ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். அண்ணியோட சிஸ்டர் கொஞ்ச நாளாக கேட்டுட்ருக்காங்க. போன வாரம் தான் கன்ஃபார்ம் ஆச்சு. நானும் ஓகே சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் மந்த் கல்யாணம், டெம்பிள் வெட்டிங், அதுக்கப்புறம் லண்டன். I've got a job with this broking firm called Semo Pierce. அவ பேர் ராதிகா. ஓ, ஓகே. கங்க்ராச்சுலேஷன்ஸ் வருண்.
that's really good news. தேங்க்ஸ். நாளைக்கு வருவேல வெட்டிங் ரொம்ப early. ரிசப்ஷனுக்கு வரலாம். என்னை விட்டு போயிட்டான். ஆப்போசிட் டைரக்ஷன். வேற ஒரு பொண்ணு கல்யாணம். அவன் கல்யாணம் பண்ணணும்னு முடிவு எடுத்த உடனே நான் மனசுல போய் இல்லை, அவன் வாழ்க்கையில் இல்லைதானே அர்த்தம். சொதப்பிட்டேன். எனக்கு தெரியும் நான் சொதப்பிட்டேன் பயங்கரமா. அவன் போயிடுவான் நான் நினைக்கல. அன்னைக்கு கூட அவன் போயிடுவான் நான் நினைக்கல. இன்னும் 10 நிமிஷம் அவன் என்கிட்ட பேசியிருந்தா. கிளாஸ் ரூம்குள்ள வந்தான் கோமா. நான் அவனை தாண்டி பசங்களுக்கு பாடம் எடுக்க ஆரம்பிச்சேன். அவன் போயிட்டான். என்னை கட்டி பிடிச்சு நான் கூட எப்பவுமே இருப்பேன், இனிமே உன் கூட தான் இருப்பேன்னு சொல்லியிருந்தா நான் அங்கிருந்து போக விட்டுருக்க மாட்டேன். அவனை போக விட்டுருக்க மாட்டேன். சாரி, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேனே தெரில. நீ எப்போ போகணுமோ போயிடு. இல்லை பரவாயில்ல, காலைல 5 மணிக்கு வீட்டு விட்டு கிளம்பணும். 4:30 அம்மா வந்து எழுப்பிடுவாங்க. கோயிலில் கல்யாணம், அதனால தான் கலங்காத்தால. என்ன விஷயம்? உன்னை விஷ் பண்ணிட்டு உங்கள்கிட்ட சாரி சொல்லலாம் தான் வந்தேன். நீ என்னை வரக்கூடாது, அது எனக்கு ரொம்ப முக்கியம். அது முடியாது. ஐ ஹேட் யூ நித்யா. என்னை நீ புரிஞ்சிக்கவே இல்லை. நான் என் காதல் அது உனக்கு இல்லை. யூ டோன்ட் டிசர்வ் மை லவ். இதே டெரஸில் இதே இடத்துல நான் உனக்கு எஞ்சினேன் ஒரு நாள். உன் கூட என்னை கூட்டிகிட்டு போனேன். அப்போ எனக்கு இதே தான் தோணுச்சு. நீ என்ன புரிஞ்சுக்கல. ஏன் காதல் உனக்கு இல்லைன்னு. யூ டோன்ட் டிசர்வ் மை லவ். நீ மனப்பூர்வமா சொன்ன. நிறைய வாட்டி இது பண்ணியிருக்கோம். சண்டை போட வேண்டாம். அதை சொல்றதுக்காக தான் வந்தேன். ஆமா, நான் கிளம்புறேன். நாளைக்கு மனப்பாட போறல. உனக்கு எப்படி தெரியும்? நம்ம 2 பேருக்கும் ஒரே ஃப்ரெண்ட்ஸ், 2 பேர். ஆனால் அவங்க உன்னை பற்றி பேசுறதே இல்லை. அதுவும் தெரியும். நியூ கார்? ಎಂದಿಲ್ಲ ಅಪ್ಪದು. ಓ ನಿತ್ಯ, my car. Wow, Aruna. Really nice. I'm happy for you. Drive now. கடன் அடைக்கிறேன்னு நினச்சிக்கோ. எவ்வளோ வாட்டி உனக்காக உன் கார் ஓட்டியிருக்கேன். ராதிகாக்கு என்னை பற்றி தெரியுமா? உன்னை பற்றி எதாவது சொல்லணும்னு நிறைய தடவை என்கிட்ட கேட்டிருக்கா. என்னை பற்றி சொல்லணுன்னா நீ இல்லாமல் இந்த விஷயம் இல்லை. ஐஎம் தவிர. அந்த கதையை எவ்வளோ தடவை தான் சொல்கிறது அவகிட்ட. நிறைய விஷயம் உங்ககிட்ட இருந்தால் கற்றுக்கிட்டேன். தேங்க்யூ. சண்டே அன்றைக்கி சில ரெஸ்டாரண்ட்டுக்கு பொண்ணுங்களை கூப்பிட்டு போகக்கூடாது. உடனே 10 நிமிஷம் முன்னாடியே போகணும். பர்த்டேனா காலிலேருந்து அடுத்த நாள் காலைல வரைக்கும் கூட இருக்கணும். ஹே, ஐ மீன் சத்தியமா. உங்ககிட்ட நான் கற்றுக்கிறது 2 விஷயம்தான். ஒன்று கிரிக்கெட். லெக் ஸ்பின்னா என்ன, ஆஃப் ஸ்பின்னா என்ன. அப்படியா? ஆடம் கில்கிறிஸ்ட்னா யாருன்னு சொல்லு பார்ப்போம். கம் ஆன், ஆஸ்திரேலியன் விக்கெட் கீப்பர். அப்படியா? வெள்ளக்காரன், அதான் சொல்லிட்டேன். ரமேஷ் பவர்னா யாருன்னு சொல்லு பார்ப்போம். சொல்ல.
உனக்கும் அரேஞ்ச் மேரேஜ்க்கும் சம்மந்தமே இல்லை சத்தியமா. எனக்கு அவ்வளோ நல்லா தெரியும் நித்யா. அண்ணினால எப்பயுமே வீட்டிலே இருப்பா. அவளை பார்க்க தான் வந்தேன். நீ யாரை கல்யாணம் பண்ண போற அது பார்க்க வந்தேன். உன் பிளான் என்ன? ஐ மீன் உன் பிளான் என்ன? தெரியல. கல்யாணம் இல்லை. ஏன் ஏன் நித்யா? நீ தான் எப்பயுமே கல்யாணம் பண்ணுன்னு சொல்லிட்டே இருப்ப. அது ஒன்றை பற்றி, கல்யாணத்தை பற்றி இல்லை வருண். ஒன்றை கல்யாணம் பண்ணுறதை பற்றி பேசினது எப்போதுமே. ஒரு பிரச்சனை கொஞ்சம் கஷ்டம்னு வரும்போது நீ இது எனக்கு வேணான்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது, என்னை விட்டுருன்னு சொல்லிடக்கூடாது நித்யா. அது முதல்ல கற்றுக்கோ. நீ நான் சொன்ன ஞாபகம் வச்சுக்கோ. நீ எனக்கு அந்த கஷ்டத்தை கொடுத்துடக்கூடாது வருண். அப்படியே நான் வேணான்னு சொல்லிட்டு போயிருந்தாலும் நீ என்னை போக விட்டுறக்கூடாது வருண். நீ முதல்ல அதை இனிமேலாவது கற்றுக்கோ. உன் கல்யாணத்துக்கு 3 மணி நேரம் முன்னாடி நான் அதை சொன்னேன்னு நீ ஞாபகம் வச்சுக்கோ. வருண், எனக்கு எல்லாமேவா நீ தான் இருந்திருக்க. என்ன எனக்கு நல்லா தெரியும், அப்படின்னா உன்னையும் தெரியும். அதையும் உங்ககிட்ட சொல்லலாம் தான் வந்தேன். இதுதான் ஐ மீன் இதெல்லாம் சொல்லலாம் தான் வந்தியா? உங்கள் பொண்ணை லவ் பண்ண அளவுக்கு வேற யாரையும் என்ன லவ் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. You better have a good explanation for this. Daddy, please. வருண், போகாத. வருண், ப்ளீஸ். வருண், போறேன். நான் இங்க இருக்க கூடாது. நான் ஏன் இங்க இருக்கணும்? ஏன்னு உனக்கு தெரியும் வருண். ஏன்னு உனக்கு தெரியாது? தெரியாது. நீ ஏன் வந்த நேத்து நித்யா? என்னெல்லாம் சொன்ன? நம்ம ஃப்ரெண்ட்ஸா இல்ல? ராதிகாவை பார்க்கணும். I love you வருண். அம்மா love you. அதனால தான் வந்தேன். இப்போ ஏன் நித்யா? இப்போ இல்லை வருண், எப்போதுமே எப்பவும் I love you. You know that. எப்போதுமே என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன ஆனாலும் எந்த டவுட்டும் இல்லாம என்ன சண்டை போட்டாலும் ஈகோ இல்லாம எவ்வளவு அழுதாலும் கடைசி வரைக்கும் அதுக்கப்புறமும் அப்படின்னு அர்த்தம். என்ன ஆனாலும் I love you. என் தப்புதான். நேத்து மட்டும் இல்ல, 6 மாசத்துக்கு முன்னாடி காலேஜ்ல ஸ்கூல்ல நான் ஒன்று செஞ்சிருக்கணும். எப்பெல்லாம் சண்டை போட்டு இருந்திருக்குமோ, பிரிஞ்சிருந்தோமோ, ஒருத்தர் பேசாம இருந்திருக்குமோ, அப்பெல்லாம் ஒரு நிமிஷம் கூட ஆயிருக்காது. நான் ஒன்று செஞ்சிருக்கணும். அப்பவே எல்லாமே சரியா இருக்கும். ஏன்னா அப்படிதான் நம்ம எல்லாம் முக்கியமான விஷயம் பேசியிருக்கோம். ஒரு வார்த்தை பேசாம. காதல் பொண்ணுங்க, இதுக்கு வேற மாதிரி ஒரு மேட்டர் நம்ம கிட்ட இருக்கணும்ல. அது வேற மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் நமக்கு தரும். அது நம்ம கிட்ட இல்லைன்னு தெரிஞ்சா பெட்டர்ன்னு எனக்கு தோணுது. கொஞ்சம் நல்ல பசங்களாவது இருப்போம் லைஃப்ல, ஒழுங்கான பசங்களா இருப்போம் வாழ்க்கை பூரா. ஓகே, நீ சொல்லு மச்சான், கண்டினியூ. 2 தங்கச்சிங்களோட பேசி பழகி பொண்ணுங்கன்னா இதுதான். ஒரு பொண்ணோட மனசை நம்மளால ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும்னு நினைச்சேன். சான்ஸே இல்லை. பொண்ணுங்களுக்கே தெரியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு. கரெக்ட் மச்சான். நீ எப்படி மச்சான் சமாளிக்கிற? அது இரு நீ தான் பேசுறதே இல்லையே, எல்லாமே ஆக்ஷன் தானே. என்ன மச்சான் என்னாச்சுடா? பேக் டு சுகன்யா டாபிக். நம்ம ஆளோட செகண்ட் லவ். இது லவ்வே இல்ல. நீ கைய கூட பிடிச்சது இல்ல. நான் உன்னை மறுபடியும் லவ் பண்றதை விட நீ என்ன மறக்கிறது எவ்வளவோ ஈஸி. திஸ் இஸ் ஓவர். சுகன்யா ப்ளீஸ். மச்சான் ப்ளீஸ். ஒரிஜினல் டயலாக்டா. 16 வயசு தான்டா அந்த பொண்ணுக்கு. அடுத்தது மல்லிகா, நம்ம ஆளோட தேர்ட் லவ். காலேஜில் ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொன்னான். அவ கையை நான் விட்டவே இல்லை. இன்னும் நிறைய முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ண.
அத காரணமா சொல்லி வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டா. How dare you? ச்சே, நீ ரொம்ப டீசென்ட் நினைச்சேன். எவ்வளவு டிசப்பாயின்மெண்ட் எனக்கு. Just please leave. கையை பிடிக்காதது அங்கே பிரச்சனை, கையை பிடிச்சது இங்கே பிரச்சனை, பொண்ணுங்கனாலே பிரச்சனை மச்சான். ஸோ அதுவாக வரணும். காதல் நம்மளை போட்டு தாக்கணும், தலைகில போட்டு திருப்பணும். சத்தியமாக ஒரிஜினல் டயலாக் இல்லை. அது நடக்கும் என்னைக்காவது ஒரு நாள். லீலா வந்தா மைத்ரியோட காலேஜ் ஃப்ரெண்ட். நம்ம ரூல்ஸ் தானே மச்சான். நம்மளோட தங்கச்சினா நம்ம எல்லாருக்குமே தங்கச்சி தான். பட் நம்ம தங்கச்சியோட ஃப்ரெண்ட்ஸு நமக்கு தங்கச்சிங்க இல்லை மச்சான். இல்லட்டா கூட நம்ம ரூல்ஸை மாற்றிடலாம் மச்சான். லைக் யூ மச்சான். டக்குன்னு மூடிட்டேன். ஓஷ், ஐம் சாரி. பாத்ரூம் யூஸ் பண்ணணும். மைத்ரி இது அவர் ஒன்று சொன்னான். நீ வேணுமே லாக் பண்ணாமல் வந்துருப்பா. அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் அங்கேயே கண்ணாடி முன்னாடியே நின்று அவள் என்னை பார்த்ததெல்லாம் ஓகேயா அப்படின்னு நினச்சி. ஸ்டைலாக நல்லா தான் இருந்துச்சு, பட் லைட்டாக வெயிட் போட்டுருச்சு மச்சான். ஏய், இது என் ஃப்ரெண்ட் லீலா. ஹாய். மற்றவங்களாம் தெரியும்ல. ஹாய் ஹாய் ஹாய். லீலா என் அண்ணா இப்போதான் மீட் பண்ணோம். அம்மா எனக்கு பிளேட் கூட. டேய், பஜ்ஜி எடுத்துக்கிறியா? பால் கொண்டு வரட்டுமா? பாலா? ஆமாண்டா, பால். பஜ்ஜி சாப்பிட்றீங்களா? டிகிரி வாங்கினதுக்கு கடைசியில் ஒரு பஜ்ஜி கொடுக்குறீங்க. மச்சான், மைத்திரி ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் உனக்கே தெரியும், வந்துட்டு போயிட்டு இருப்பாளுங்க. ஆனால் இவனை சாப்பிட்டா மச்சான். இந்த ஷர்ட் காலருக்கும் தலைமுடி முடிகிற இடத்துக்கும் நடுவில் ஒரு கேப்பு தீப்பத்தி எரியிற மாதிரியே இருந்துச்சு எனக்கு. அவள் பார்த்துட்டு இருப்பான்னு நினச்சி. பாய். எப்படி இந்த பொண்ணு மாற்றுகிட்ட போட்டு வாங்குறது? என்னடா நைஸ் நோ? என்னது? அவளை நல்லா பாத்தியா இல்லையா? யார? டேய், நடிக்காத. லீலா. Isn't she beautiful? ஒரு உண்மையை சொல்லவா? ஏண்டி இவ்வளோ நாள் அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டே வரல? கண்ணில் காட்டவே இல்லை. ஷீ இஸ் பியூட்டிஃபுல். ஆனால் அது உனக்கு புரியாது. லீலா இது, லீலா அதுன்னு அடிக்கடி நீங்கள் பேசும்போது மட்டும் எனக்கு கேட்டுச்சு. அவள் இந்த உருவத்தில் இருக்கான்னு நீங்கள் சொல்லவே இல்லையம்மா. 3 வருஷம் மொக்கையா விஷுவல் கம்யூனிகேஷன், 2 வருஷம் மாஸ் கம்யூனிகேஷன் படிச்சிங்கல்ல. கான்சென்ட்ரேஷன் எஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு தான்டா. ஏற்கனவே 2 அரியர். அவளை ஃபைனல் இயரே இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருந்தேன்னா அரியரே இல்லாமல் ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருப்பேன். ஜூன்லேயே முடிச்சிருப்பேன் டிகிரியை. ஷீ இஸ் இன்ஸ்பைரிங் டி. ஷி கான்ட் பி அ டிஸ்டர்பன்ஸ். ஷீ இஸ் லீலா ஜோசப் ஃப்ரம் ஆலப்பி, கேரளா. சும்மா சொன்னேன்டா. அவ லீலா ராமன் ஃப்ரம் கோலாப்பூர், மகாராஷ்டிரா. ஓ, ஹிந்தி? அப்பா தமிழ், அம்மா மகாராஷ்டிரியன். அம்மா அப்பவே சொன்னாங்க ஹிந்தி எடுன்னு. நான் தான் தமிழ்னு விட்டுட்டேன். உடனே கிளம்பி அங்கே போயிடலான்னு இறங்கிடாத. அவ அங்கே இல்லை, இங்கே தான் இருக்கா. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் இந்த கோர்ஸ் பண்ண போகிறோம், இந்த டைரக்டர் கூட. அண்ட் நாளிலேருந்து அவள் நம்ம கூட தான் இருக்க போகிறா. நாளைக்கு அவங்க அப்பா இங்கே வரப்போறார் டு செக் இஃப் ஷீஸ் ஓகே. கொஞ்சம் திருப்பி சொல்லு. அவ பேர் லீலா. அவ என் கூட தான் படிச்சா. நாளிலேருந்து அவ நம்ம வீட்டில் தான் இருக்க போறான்னு சொன்னேன். லைஃப்பில் என்ன ஒன்றா நடக்கலாம். நீ என் வாழ்க்கையில் வந்ததும் அதில் சேரும்.
சாரி, என்னால் தான் நீ இங்கே படுக்க வேண்டியதாக போச்சுல. பெஸ்ட் மொமெண்ட்ஸ் இன் லைஃப் மச்சான். டே அண்ட் நைட் டெய்லி 7-8 நாள் கண்டினியூஸாக ஒரு டெய்லி பழக்க வழக்கம் மாதிரி போயிட்டு இருக்குடா. எதிரில் டிவி, அது சும்மா ஓடிட்டு இருக்கோம். டேய் பேசிகிட்டு இருக்கல, கேள்றா. என்னால் தான் நீ இங்கே படுக்க வேண்டியதாக போச்சுல. சச்சா 5 வருஷமாக இங்கே தான் படுத்துட்டு இருக்கேன். காலைல அப்பா வந்து எழுப்புவார், 2-3 நேரம் அப்பா அம்மா ரூமில் படுத்து தூங்கி எழுந்திரிச்சிடும். கேர்ள்ஸில் அவங்களுக்கும் கொஞ்சம் ப்ரைவசி தேவை, எனக்கும். நோ ப்ராப்ளம், ஒன்னாலலாம் இல்லை. நல்லா இருக்கும்ல 2 தங்கச்சிங்க வீட்டில்? செம்ம டார்ச்சர். சில நேரங்களில் நல்லா இருக்கும், இப்போ மாதிரி. எங்கள் வீட்டில் நான் மட்டும்தான், அப்பா அம்மா நான். ஆனால் அது செம்ம போர் சத்தியமா. மைத்ரே உன்னை பற்றி நிறைய பேசுவா காலேஜில். நல்லதாவா சொன்னா? யா யா. ஓ. ஏன்னா சூப்பர் கூல், வெரி ப்ரொடெக்டிவ், ரொம்ப சில்ட் அவுட், அது இதுன்னு சொல்லுவாள். உன்னோட சுகன்யா கதை கூட எனக்கு தெரியும். அவளோட அந்த ஃபேமஸ் டயலாக், நான் உன்னை மறுபடியும் லவ் பண்ணுறத விட நீ என்னை மறக்கிறது ஈஸி அப்படி நான் சொன்னா எல்லாருக்கும் தெரியும். என் கதை தான் தமிழ்நாட்டுக்கே தெரியுமே. படித்ததெல்லாம் இங்கே தான், சர்ச் பார்க். ஸ்கூல் முடிச்சோடனே அப்பா அம்மா திரும்பி கோலாப்பூருக்கே போயிடலான்னு முடிவு பண்ணி அங்கே போயிட்டோம். இன்ஜினியரிங் 4 வருஷம். அப்பா பரவாயில்ல, உடனே வேலைக்கெலாம் போகணுன்னு ஒன்றும் அவசியம் இல்லைன்னு சொன்னதுனால ஒரு MBA கோர்ஸ் அப்படியே இங்கேயே பண்ணி முடிச்சுட்டு அப்படியே வீட்டில் உட்காந்துருக்கேன். சும்மா பேசிக்காக வெட்டி நைட்டெல்லாம் பேசிக்கிட்டே இருப்போம். மோஸ்ட்லி நாங்கள் 2 பேர் மட்டும்தான். அப்பப்போ மைத்ரேயும் கூட. நல்ல வேலை. செம்ம கெமிஸ்ட்ரி. சுற்றி ஒரு அனல், ஆனால் ஒரு நல்ல அனல். ஆனால் அது எனக்கு தெரியுது, அவளுக்கு தெரியுதுன்னு தெரியல. ஆமாண்டா, நாங்களும் நடிச்சோம். ஆமா, பஸ் ஸ்டாண்ட்ல ஹீரோயின் பக்கத்துல எங்க 2 பேரையும் ஃப்ரேம் எடுக்க சொல்லிட்டாரு. லைக் பேக்ரவுண்ட்ல நிக்கிற ஆளுங்க மாதிரி. அசிஸ்டன்ட்ஸ்னா வேலை செய்யறது மட்டும் இல்ல, அப்பப்போ ஃப்ரேம்ல அங்கேயும் இங்கேயும் நிக்க வச்சிடுவாங்க. யாரு ஹீரோயின்? அவளை விட நாங்க 2 பேருமே எவ்வளோ பெட்டர். எவ்வளோ பெட்டர்னு ஒன்றா வேற சேர்த்துக்கிறியா? இப்போடா கொடுமை. உங்க 2 பேருக்கு அது பிடிச்சிருக்கா இல்லையா? எனக்கு பிடிக்கல, எழுதுறதோட சரி. ஐ லைக் டு ரைட், ஐ வாண்ட் பி ஸ்கிரிப்ட் ரைட்டர். நாங்கள் 2 பேரும் ரைட்டர் டூ ஆகலாம்னு முடிவு பண்ணிட்டோம். ஆமாண்டா, ஒரு டேரக்டர் படம் பண்ணுறதுக்கு மெட்டீரியல் கொடுக்கணும். தட்ஸ் மோர் இன்ட்ரெஸ்டிங் ஃபார் மீ. இன்னும் 20 நாள் தான் இன்டர்ன்ஷிப். லீலா மைத்ரி தி ரைட்டர் டியூவோ ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம். ஒரு ஆஃபீஸ் ஒன்று வேணும், நல்ல இடம், கொஞ்சம் சீப்பாக இருந்து. உனக்கு தெரிஞ்சிருந்தா சொல்லுடா. முதல்ல உருப்படியாக அதை எழுதுங்க, அதுக்கப்புறமா ஆஃபீஸ்லாம் பார்க்கலாம். சரி, எனக்கு செமையா தூக்கம் வருது. ஐம் கோயிங். நீங்கள் வேணா பேசிட்டு இருங்க. கிளம்பு கிளம்பு. எப்போ தூங்கணும்னு சொல்ல, நான் போயிடுறேன். இல்லை இல்லை, இட்ஸ் ஓகே, ஃபைன். தூங்கிட்டேன். பார்த்தேன். உள்ளே போய் படுத்து தூங்கலாம்ல? இல்லை, பசிக்குது. பசிக்குதா? ஆமாம், 8 மணிக்கு சாப்பிட்டோம், இப்போ 12 மணி. பசிக்குது. Here you go. Enjoy. Wow. My favorite. Thank you so much. It's okay. மைத்ரி சொன்னால? இல்லையே. நீ சாப்பிடல? இல்லை, இப்போ தான் முடித்தேன். ஃபர்தராக படிப்பு இல்லை, அது மட்டும் தெரியும். ஒரு சின்ன ட்ராவல் பண்ணிட்டு திருப்பி வந்து ஏதாவது ஜாப் ட்ரை பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். எங்கே ட்ராவல்? ஆல் ஓவர் த வேர்ல்ட்? நம்ம லெவலுக்கெலாம் ஒரு சின்ன ட்ராவல், அதுக்கு தான் சொன்னேன். சவுத் இந்தியா போன வாரமே போயிருக்கணும். என் ஃப்ரெண்டு தெரியும்ல, மகேஷ், கவுத்துட்டான். தனியாக போக வேணாமேன்னு பார்க்குறேன். நல்லா இருக்கும். அதுவும் பைக்கில் இன்னும் நல்லா இருக்கும். சீரியஸ்லி? பைக்கா? ஏய், பைக்குன்னு தானே சொன்னேன், ஷிப்பு நான் சொன்னேன். அவ்வளோ சவுண்ட்லாம் போடாத, வீட்டில் யாருக்கும் தெரியாது. பைக்குன்னெலாம் சொன்ன விட மாட்டாங்க, அதனால ரோட் முனையிலேருந்து பைக். ஓ. ஃபஸ்ட்டு இங்கேருந்து கன்னியாகுமரி சன்ரைஸ் பார்த்துட்டு அங்கேருந்து எப்படி போகுதுன்னு பார்த்துக்கலாம். வாவ். அடுத்த வாரம் கன்ஃபார்ம் கிளம்புறேன். ஸோ யூ ஹேவ் அ குட் பைக்? ரோட் ட்ரிப் எல்லாம் போகிறதுக்கு? என்ன பைக்? யூ ஹேவன்ட் சீன் மை பைக்? நோ. பொண்ணுங்கன்னா பைக் வீட்டுக்கு டெய்லி வரும்போது கண்ணு முன்னாடி கருப்பாக ஒரு வண்டி நிற்குது, நந்தி மாதிரி, பார்க்கவே மாட்டியா? நோ, ஐ ஹேவன்ட் சீன் இட். கம், isn't she a beauty? சொல்லவா உன் பைக் பிளான் பற்றி? ஏய், பிரச்சனை ஆகிடும் ப்ளீஸ்.
சேஃபாக இருப்பில்ல? ராஷா ஃபாஸ்ட்டாக பைக் ஓட்டாது. சொல்லாமல் வர போகிறேன். நிதானமாக போ. ஓகே? குட் நைட். நீ என் கூட வந்தால் நல்லா இருக்கும்லன்னு ஆக்சுவலாக அன்றைக்கி எனக்கு தோணுச்சு. சேஃபாக போ, மெதுவாக போன்னு என்னென்னமோ சொல்கிறா. கூட வந்தால் நல்லா இருக்கும்ல. கடைசியில் நான் மகேஷோட தான் போனேன் போல. செம்ம க்யூட் பண்ண மச்சான். ஒரு ஏஆர் ரஹ்மான் சாங் இருக்கும்ல, ஆமாம், அந்த மாதிரி. ஹொசனாவா? அதுலையாவது பொண்ணு மாடியில் இருந்தது, இதில் நம்ம கூட வீட்டில் கீழேயே இருக்கு. இவனுக்கு மட்டும் செம்ம லக்குடா. கேட்க கேட்க இறங்கும்ல. ஆமாம் மச்சான். இந்த மாதிரி பார்க்க பார்க்க பேச பேச லவ். ஹாய். ஹாய். ரொம்ப பிஸியா? பார்க்கவே இல்லை. அதுக்கு நீ எப்போவுமே வெட்டியாக இருப்பாங்களா? காலேஜில் கொஞ்சம் வேலை இருந்தது, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணணும்னு கேட்டாங்க. நாளைக்கு நான் கிளம்புறேன். ஹாஸ்டல் போய் பேக் பண்ணிட்டு நாளைக்கு ட்ரெயின் டு கோலாப்பூர். மைத்ரி அங்கே வரேன்னு சொல்லியிருக்கேன். 2 வாரம் கழிச்சு அங்கேயே எழுத தொடங்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். நைஸ், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. நீ கிளம்புறேன்னா நானும் கிளம்ப வேண்டியதானே? இல்லை, நாளைக்கு நானும் கிளம்புறேன்ல, ஆன் மை ட்ரிப், ஆன் மை பைக். பசங்களை கூட வர கேட்டுகிட்டே இருக்கேன். எல்லாம் ஃப்யூச்சரை தேடி போயிட்டானுங்க, இல்லை தேடிக்கிட்டு இருக்கானுங்க. மகேஷ் பார்க்கலான்னு சொல்லியிருக்கான், ஆனால் கடைசி நிமிஷத்தில் கவுத்துருவான்னு எனக்கே தெரியும். கேர்ள் ஃப்ரெண்ட் விடாது. ஸோ வரானோ இல்லையோ நான் எப்படியும் கிளம்புறேன். பைக் தானா? பஸ் ட்ரெயின்லாம் நிறையா பார்த்தாச்சியா. பைக் தான், ஆன் ரோட், விண்ட் ஆன் மை ஃபேஸ், ஆன் மை ஆழி. மைத்ரி கிட்ட மட்டும் சொல்லிடாத, போட்டு கொடுத்துடாத, தெரியும்? ஆனால் எப்படி? மகேஷ் பைக் வேணும்னு கேட்டிருக்கான்னு சொல்லிடுவேன். அவன் நாளைக்கு பைக் எடுத்துகிட்டு போயிடுவான். நாளைக்கு காலையில் தெருமுனையில் எனக்காக வெயிட் பண்ணுவான். ட்ரெயினில் கன்னியாகுமரின்னு சொல்லியிருக்கேன். டிக்கெட் வரைக்கும் ரெடி பண்ணிட்டேன். கேட்டாங்கன்னா காட்டுவேன், கேட்க மாட்டாங்க. ஏர்லி மார்னிங் ட்ரெயின்ன்றதுனால 5 மணிக்கு கிளம்பணும். ஐ ஹேட் அ கிரேட் டைம். நிஜமா இங்கே வீட்டில் இருக்கிறத விட எவ்வளோ பெட்டராக இருந்துச்சு எனக்கு. பாமா நைட்டெல்லாம் தூங்காமல் என் கூட உட்காந்து பேசினதுக்கு தேங்க்யூ. ஆக்சுவலி சேம் யா. ஆல் தி பெஸ்ட். ரைட் சேஃப். ஆல் தி பெஸ்ட் உங்கள் 2 பேருக்கும். நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக வித்தியாசமாக எதாவது எழுதுங்க, மொக்கையாக அதை எழுதாதீங்க. ஓகே, பாய். ஒரு லீலாடா? ஆமாண்டா. இவங்க என்ன பண்ணுறா? ஹாய். ஹாய். நீ போலையா வீட்டுக்கா? மைத்ரி கூட எதுவும் சொல்ல? இவ்வளோ காலையில் இஸ் எவ்ரிதிங் ஓகே? யா. ட்ரிபிள்ஸ்ன்னு நினைக்கிறேன். உன் கூட வரலாம்னு பார்த்தேன். ஆன் யூர் பைக் டோர். சாரி, உங்கள் ஃப்ரெண்டு வரமாட்டான்னு நீ சொன்ன மாதிரி இருந்தது. ஆனால் வரால. நோ ப்ராப்ளம். நான் கோலாப்பூர் கிளம்பிடுறேன். 8:30க்கு ட்ரெயின். தட் வாஸ் அ பிளான் எனிவே. ஸோ இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, நீ கிளம்பு. ஐ ஷோ? வாட்? என் கூட பைக்கில் வருவேன். யா, வை நாட்? ரொம்ப ஈஸியாலாம் இருக்காது. பசங்க ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். யூ லவ் டு ரஃப் இட் அவுட். என்னோட ரூல்ஸ், என்னை பற்றி உனக்கு கொஞ்சம் தான் தெரியும். நீ ஒரு பொண்ணு, நான் ஒரு பையன். டீசென்ட் இருந்தாலும் மச்சான், ட்ரிபிள்ஸ் கிடையாது, டபுள்ஸ் தான். ஆனால் அவங்க 2 பேர் தான் எனக்கு தோணுது. இந்த வாட்டி உன் ஃப்ரெண்டு இருக்கான், அவன் கூட போ. அவன் ஒரு பையன், நீ ஒரு பையன், நல்லா இருக்கும். அவன் தான் வரலையே. மச்சான், நீ வரியா? நான் தான் ஆட்டோல 2 நாள் ஆச்சு. எப்போ வந்தாலோ அப்பவே நான் கட்டுன்னு எனக்கு தெரியும். No, it's okay. I'll just leave. I told you, no? I'll come next time. I feel really bad for him. மச்சான், நீ இன்னுமா கிளம்பல? சூப்பர்ரா. வா மச்சான், போய் சாப்பிட்டு போலாம். லக்கேஜ்ரா? எல்லாம் பத்திரமா உள்ள இருக்குடா. எல்லாம் பத்திரமா உள்ள இருக்கு. அவன் போறானா? They're leaving. சூப்பர். Sorry. Feel really bad for him. உன் பேர் கூட எனக்கு தெரியாது. அது தெரியாதா? சத்தியமா. மைத்ரி உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது உன் பேர் சொல்லலை. உன்னை பற்றி பேசும்போதெல்லாம் என் அண்ணா தான் சொல்லுவா. வீட்டில் கூட யாரும் உன்னை பேர் சொல்லி கூப்பிட்டேன்னா கேட்கல. அப்பா வந்தப்போ கூட எப்பயாவது எங்கேயாவது உன் பேர் நானும் கேட்கணுன்னு பார்த்துட்டு இருந்தேன். நான் கேட்கல. ஸோ வாட்ஸ் யுவர் நேம்? பரவாயில்ல, அப்படியே இருக்கட்டும். ஆமாம், ஏன் இப்போ என் கூட இந்த ட்ரிப்புக்கு வரணும்னு முடிவு பண்ண?
நீ சொல்கிற பதிலில் தான் இந்த பைக் ஒன்றையும் கூட்டிகிட்டு கிளம்பும். நீ இல்லாமல் எப்படியும் கிளம்பும். நான் சொல்கிறேன், நீ வண்டி எடு. நான் பைக்கில் போனதில்லை, ஏறினது கூட இல்லை. இதுதான் முதல் தடவை. ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு. எனக்கும் அந்த நீ சொன்னால விண்ட் ஆன் மை ஃபேஸ் அது வேணும்னு தோணுச்சு. நீ கொஞ்சம் நல்லவன் தோணுது. எப்படி மைத்ரி இருக்கவே இருக்கா? இஃப் ஐ நீட் டு கம்ப்ளைண்ட். ரொம்ப யோசித்தேன் நீ இதை பற்றி சொன்னதுலேருந்து. இப்போ நான் செய்யலைன்னா மறுபடியும் இந்த மாதிரி ஒரு சான்ஸ் எனக்கு கிடைக்காதுன்னு தெரியும். இதெல்லாம் தான். தட்ஸ் இட். ஓகே. யா யா யா. சோ இப்போ என்ன பிளான்? எங்க போறோம்? இப்படியே போய்கிட்டே இருப்போமா இல்ல ஏதோ ஸ்டாப்ஸ் இருக்கா? ஓ பேர் என்ன? சொல்லு, டெல் மீ. முதல்ல கன்னியாகுமரி, வயா சேலம், பாலக்காடு, திருவாண்டம். மற்றதெல்லாம் நீ இப்போ பின்னாடி உட்காந்துருக்கிறதுனால கொஞ்சம் மாறும். எங்கேயா நிறுத்தணும்னா சொல்லு. இல்லை பசிக்கிற வரைக்கும் இருட்டுற வரைக்கும் வண்டி போயிட்டே இருக்கும், எங்கேயும் நிற்காது. நோ ப்ராப்ளம், போயிட்டே இரு. தண்ணி வேணுமா? மேங்கோ ஜூஸ்? தேவை. பிஸ்கட்ஸ்? நூடுல்ஸ்? ஐயோ, கேக்? சாக்லேட் கேக்? உள்ள ஒரு மினி ஃபுட் கோர்ட்டே வச்சிருக்க போல் இருக்கு. சாப்பிட்டுக்கிட்டே இருப்பியா? யா யா. வெரி குட். ரெண்டு ரூம் தானே? இல்லை, ஒரு ரூம். அப்படின்னு சொன்னால் நீ நான் தப்பாக நினைக்க மாட்டேல? ஒரு ரூம் நான் சொன்னால் நீ என்ன தப்பாக நினைக்க மாட்டேல? நான் தான் மகேஷ் அப்படின்னு நினச்சிக்கோ. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் வந்தேன். பசங்களோட சுற்றணும், பசங்க மாதிரி இருக்கணும்னு. அப்படியா? சரி வா மச்சான். சும்மா காமெடி, பயப்படாது. சிங்கிள் ரூம், டபுள் ஆக்குபென்சி, ட்வின் பெட்ஸ். ஷூர். தனி பெட். சரி சார். உங்கள் நேம் சார்? இந்தாங்க ஐடி பாருங்க. தேங்க்யூ. செம்ம பேர் சார். தெரியும் சார். சைன் ப்ளீஸ். இந்தாங்க சார். தேங்க்ஸ். हाँ वो बोल दिया मेरे को ही ना. வெல்கம் டு 5-star ஹோட்டல். லீலா, நீ போ. I'll just wait outside. நீ தான் சாப்பிடுவல, நல்லா சாப்பிடு. ஹலோ மேடம். லீலா, ஏய் லீலா, குட் மார்னிங். 4:30 ஆச்சு. யூ ஹேவ் டு கோ see the sunrise. இந்த ட்ரிப்பில் உன் கூட இருக்கேன் நான் சொல்லலை, புரியுதுல்ல? வீட்டுக்கு பக்கத்தில் எங்கேயாவது என்னை இறக்கி விட்டுரு. இன்னொரு 3 மணி நேரத்தில் வீடு வந்துடும். ஓகே. நானும் வீட்டில் பேசும்போது நீ இருக்குன்னு சொல்ல. ஏன் தெரில, கிளம்பும் போதும் சொல்ல. பாதி வழியில் சொன்னால் அவங்களுக்கு புரியாது. நம்ம தப்பாகவும் எதுவும் செய்யலை. தப்பாவா? பட் நான் சொன்ன அவங்க என்ன நம்பவா போகிறாங்க? கண்டிப்பாக தப்பாக தான் நினச்சிப்பாங்க. தப்பாக எதுவும் செய்யாமல் தப்பாக நினச்சிக்கிட்டாங்கன்னா தப்பாயிடும்ல. உன் நம்பர் சொல்லு. ஆக்சுவலாக உன் நம்பர் கேட்கணும்னு நினச்சேன். ஈவன் யாரும் சேவ் பண்ணிக்கிறேன். நீ தான் பேர் சொல்ல மாட்டேங்கிறிய. என்ன நான் செத்தா மட்டும்தான் வீட்டில் சொல்லணும். இது நான் சொல்லாமல் செத்துட்டேன்னா
என்னால் தாங்கிக்க முடியாது. அதுக்கு நான் செத்துடலாம். ஐ லவ் யூ. உன்னை முதல் தடவை பார்த்ததுல ஆக்சிடென்ட் ஆனப்போ செத்துருவன் பயந்து உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். இது 2வது தடவை. என்னங்க? என்னை பார்த்துட்டே இருந்தீங்க. நான் பார்க்கும்போது அந்த பக்கம் திரும்பிட்டீங்க. நேற்று ஒரு தடவை, இன்னைக்கு 2வது தடவை. இவ்வளோ முன்னாடி எங்கேயோ பார்த்துருக்கோமேன்னு பார்த்தீங்களா? இல்லை அழகாக இருக்கேன்னு பார்த்தீங்களா? இல்லை இவ்வளோ அசிங்கமாக இருக்கேன்னு பார்த்தீங்களா? அழகாக இருக்கீங்கன்னு தான் பார்த்தேன். மன்னிச்சிருங்க, எந்த தப்பான எண்ணத்தோடையும் பார்க்கல. உட்காரலாமா? ஷூர். காலையில் உங்களை பார்க்கலையே. நானும் உங்களை பார்க்கலையே. நான் உங்களை பார்க்கலனா நீங்களும் என்னை பார்த்துருக்க முடியாது. இல்லை, நான் என்ன சொல்ல வந்தேன்னா... புரியுது. என் பேர் கீதா. வெங்கடேஷ். ஓ, என்ன ஜாப் உங்களுக்கு? மருந்து வைக்கிறது. ஆல்ஃபா ஃபார்மசூட்டிகல்ஸ். மெடிக்கல் சேல்ஸில் இருக்கேன். ஓ. நீங்கள்? உங்கள் ஐடி பேப்பர்ஸும் பேங்க் பேலன்ஸும் என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு லோன் ஏற்பாடு பண்ணி கொடுப்பேன். லோன்ஸ் பிரிவில் இருக்கேன். தேவைப்படும், சொல்கிறேன். உங்கள் வைஃப் என்ன பண்ணுறாங்க? ஹவுஸ் ஒய்ஃப். பசங்க? ஒரு பையன் 6 வயசு, பேர் நந்தா. எனக்கு ஒரு பொண்ணு 5 வயசு ஆகுது அவளுக்கு. அப்புறம் நான் போரில் அதே வாழ்க்கை, அதே டைம் டேபிள் போட்டு கொடுத்த மாதிரி. நீங்கள் யோசிச்சு பார்த்தது இல்லையா? நிறைய யோசிச்சிருக்கேன் அதை பற்றி. அதுக்கப்புறம் யோசிக்கிறதே விட்டுட்டேன். என்னால் அப்படி இருக்க முடியல. யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் வேற என்ன பண்ணலான்னு. விறுவிறுப்பாக இருக்கணும் எனக்கு வாழ்க்கை. ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு? பிஸ்னஸ், கிரானைட். நான் வேலைக்கு போகிறது அவருக்கு பிடிக்காது. வேலை செய்யணும்னு அவசியமும் இல்லை. ஆனால் என்னால் சும்மா உட்காந்துட்டு இருக்க முடியாது. தாம்பரத்தில் தான் வீடா? ஆமாம். இதுக்கு முன்னால் உங்களை இந்த ட்ரெயினில் பார்த்ததே இல்லையே? 2 வருஷமாக இந்த ரூட்டில் தான் போயிட்டுருக்கேன். நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டீங்க. இல்லை, இப்போ தான் உங்கள் தலை நிமிர்ந்திருக்கோ என்னமோ. முந்தா நேத்தி வரைக்கும் தரையை பார்த்தே போயிட்டு இருந்தீங்களா என்ன? நான் வெங்கடேஷ் பேசுகிறேன். இல்லை, காலையில் ட்ரெயினில் பார்க்கல, அதான் நல்லா இருக்கீங்களான்னு கேட்க தான் ஃபோன் பண்ணேன். இப்போ என்னால் பேச முடியாது. என் ஹஸ்பண்ட் பக்கத்தில் இருக்காரு. நான் உங்களை ட்ரெயினில் மீட் பண்ணுறேன். ஹஸ்பண்ட் பக்கத்தில் இருக்காருன்னு லைனே கட் பண்ணீங்க. ஃப்ரெண்டுன்னு சொல்கிறது தானே? அவர்கிட்ட நான் பேசியிருப்பேன்.
வேற ஒரு ஆம்பளையோட நான் பேசிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சதுன்னா என்னை கொன்னே போட்டுருவாரு. அப்புறம் ஏன் பேசுறீங்க? கரெக்டு தான், பேசக்கூடாது. பேசிட்டு தானே இருக்கோம். ட்ரெயினில் மீட் பண்ணுறோம், பேசுகிறோம், ஃப்ரெண்ட்லி. இதில் என்ன இருக்குது? மறைக்கணும்னு அவசியம் இருக்கா என்ன? உங்கள் ஒய்ஃப் கிட்ட சொல்லி பாருங்க, என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். கண்டுக்க மாட்டாங்களா? டெய்லி ட்ரெயினில் மீட் பண்ணுறோம். பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்துருக்கோம், நிறைய பேசுகிறோம். ஒரு நாள் பார்க்கலன்னா உடனே ஃபோன் பண்ணி என்னாச்சுன்னு கேட்குறோம். சொல்லுங்கள் அவங்கக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். நமக்கு தான் புரியும், அவங்களுக்கு புரியாது. நிறைய வேலை இருக்கா இன்னைக்கு? வெட்டி. ஏன்? சாப்பிடலாமா? காலையில் டிஃபன் சாப்பிடல, பசிக்குது. டைம் இருந்தால் கம்பெனி கொடுங்க. அப்போ மாம்பழத்தில் இறங்கிடலாம். விடுங்க, பரவாயில்ல. நான் தான் இல்லை பரவாயில்ல, நான் கொடுத்துட்றேன். உங்க பையன் போட்டோவா? ஐயோ அழகா இருக்கான். உங்க மனைவி அழகா இருக்காங்க. பேர் என்ன சொன்னீங்க? கல்யாணி. நீங்க அதிர்ஷ்டசாலி தான். இல்ல அவங்களா? அப்புறம் நல்ல ரொம்ப அழகா இருக்கா உண்மையிலே. ஆக்சுவலாக என் பையன் நந்தாவுக்கு உடம்பு சரியில்லை. ஜூவனைல் டயபிட்டிஸ். திடீர்னு சுகர் லெவல் ட்ராப் ஆகிடும், மயக்கம் போட்டு விழுந்துருவான். முதல்ல ஒரு ஊசி, இப்போ 3. அவன் ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸோட ஒரு இன்ஜெக்ஷன் போகும். அதுதான் அவனை காப்பாற்றிட்டுருக்கு. 2 வருஷமாக எங்கள் 3 பேருக்குள்ள இதுதான் வாழ்க்கை. ஐயோ பாவம் குழந்தை. எங்களுக்கு நிறைய பேர் தெரியாது. சொந்தக்காரங்கன்னு பார்த்தா அவள் சைட்லேயும் சரி என் சைட்லேயும் சரி யாரும் இல்லை. என்னமோ தெரியல, உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. உங்க கண்ணில் ஒரு சோகம் இருந்துகிட்டே இருக்கேன்னு யோசிச்சேன். அது இப்போதான் புரியுது. ஆட்டோ. ஆம்பளைங்க பொதுவாகவே முரடனுங்க. எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே அப்படிதான். அப்பா, அண்ணன், வீட்டுக்காரர், மொரட்டு கும்பல். ஆனால் நீங்கள் ரொம்ப சாஃப்டே. நீங்கள் பேசினா எனக்கு கேட்க கூட மாட்டேங்குது, அவ்வளோ சாஃப்டாக இருக்கு உங்கள் குரல். உங்களை மாதிரி நிறைய பேர் இல்லை உண்மையிலேயே. இல்லை, சாயந்தரம் எந்த ட்ரெயினுன்னு கேட்க தான் ஃபோன் பண்ணேன். கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன். மீட் பண்ணலாமா? ட்ரெயினில் தானே? இல்லை 7:30 டின்னர். உங்களுக்கு ஓகேயா? லேட் ஆகிடாது? நான் ஏதாச்சும் சொல்லிக்கிறேன். நீங்கள்? எனக்கு ஓகே. அப்போ 7:30 சைனா டவுன். ஓகே. ஓகே, பார்க்கலாம். சரி. ஹலோ கல்யாணி, சாயந்தரம் கொஞ்சம் லேட்டாக வருவேன். ஒரு ரீஜனல் கான்ஃபரன்ஸ் இருக்குது, 10 மணி ஆகும். பரவாயில்ல? பரவாயில்ல. நீ பார்த்துக்கிறியா? ஓகே, நான் அப்புறம் ஃபோன் பண்ணுறேன்.
வீட்டில் என்ன சொன்னீங்க? ஒரு அழகான பொண்ணோட டின்னர் சாப்பிட போகிறேன்னு சொன்னேன். நீங்கள்? அதே தான், ஒரு அழகான பொண்ணோட டின்னர் சாப்பிட போகிறேன்னு சொன்னேன். இங்கே அடிக்கடி வருவீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு. எங்க இப்போல்லாம் வெளியே போகிறதே இல்லையே. தனியாக வந்து சாப்பிட முடியும். கல்யாணிக்கு நான் ரொம்ப செலவு பண்ணுறது பிடிக்காது. ஒவ்வொரு ரூபாயும் பார்த்து பார்த்து தான் சேர்த்து வச்சுருக்கோம். நந்தாவுக்கு எப்போ தேவைப்படுன்னு சொல்ல முடியாது. பேங்க்கில் கொஞ்சம் பணம் போட்டு வச்சுருக்கோம், ஒரு 8 lakhs. ஓ, அப்போ சாப்பிட்டதுக்கு நான் பணம் கொடுக்குறேன். சே சான்ஸே இல்லை. நான் அதுக்கு சொல்லலை, நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னேன். இல்லை, நான் கொடுக்குறேன். நான் தான் இங்கே வரலான்னு சொன்னேன். எனக்கும் இங்கே வந்து சாப்பிட்ணுன்னு இருந்தது. என்ன நடக்குதுங்க? இங்கே நம்ம 2 பேருக்குள்ள சாப்பிட்றோம். அதுக்கப்புறம் காஃபி, ஐஸ்கிரீம், உங்களுக்கு எது பிடிக்குமோ. அதுக்கப்புறம் என்ன நடக்கணும்? ட்ரெயின் வேண்டாம், டாக்ஸிலே போயிடலாம். தாம்பரம் வரைக்குமா? ம், யாராவது பார்த்துட்டாங்கன்னா? நிறைய பேர் தெரியாதுன்னு சொன்னீங்க. சரி, கிண்டி வரைக்கும் ஆட்டோ, அதுக்கப்புறம் டாக்ஸி. இனி நீங்க தான் என்னோட ஹீரோ. இனிமே நான் ஷாருக் கான் படமே பார்க்க மாட்டேன். இன்னைக்கு என்ன வேலை? முக்கியமான வேலை எதுவும் இல்லை. எங்கேயாவது போலாமா? எங்கே? தெரியல, எங்கேயாவது கூட்டிட்டு போங்க.